கண்ணனை பற்றி பேசுவதற்கு 8 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இடம் பூலோக வைகுண்டம். முதல்து 8 நம்பர், அதை எழுதிக்கோங்க. லட்சுமிகள் 8, அஷ்ட வசுக்கள் 8, அஷ்டாட்சர மந்திரம் 8. பெரியாழ்வார் கண்ணனுக்கு புஷ்பங்கள் சூட்டினது 8. கண்ணன் அவன் அம்மா அப்பாவுக்கு 8வது குழந்தை. கண்ணனுக்கு அவன் 8வது குழந்தை. அவன் இந்த உத்திராதி மடம்ங்கிறது கூட்டி பார்த்தாக்கா அதுவும் 8. அதனால் இந்த 8ம் இந்த கண்ணனோட சேர்ந்தது. அதை பற்றி சுவாமிகள் கிருஷ்ண பக்திங்கிற நம்மளுக்காக உபன்யாசம் பண்ணுறதுக்கு வந்திருக்கார். அடியேன் தாசியை சுவாமிகளை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்போம். அடியேன். ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் ஒரு சுபதினம். ஏன்னு கேட்டாக்க, எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் ஏதோ ஒரு மங்களம் அப்படின்னு ஏற்படும். அது மாதிரி இந்த வெயிலுக்கு பெருமாள் கிருஷ்ணனை பற்றி தன்னை பற்றி சொல்கிறாங்கிறதுனால பெருமாள் என்ன செஞ்சார்னாக்க, அந்த இடத்தெல்லாம் குளிர்ச்சி ஆக்கியிருக்கார். எப்படி கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடி பலராமன் போய் அந்த கோகுலத்தை சரிப்படுத்தினாரோ, என்னென்ன வேணும்னு செஞ்சாரோ, அது மாதிரி இந்த கிருஷ்ணனை பக்தியை பற்றி தன்னை பற்றி பேச வரா அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஏதாவது அனுகூலம் பண்ணணும்னு பெருமாள் சாட்சாத்தாக இருந்து இந்த இடத்த குளிர்ச்சி ஆக்கியிருக்கார். இதுவே ஒரு பெரிய ஒரு சுபதினமானது, சுப சகுனம்னு பேர். ரெண்டாவது, சதமானம் பவதி சதாயு புருஷா அப்படிங்கிறதான ஒரு கிரமத்தில் நமக்கு 100 வயசுகள் இருக்குது. வயசுகள் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நமக்கு இல்லை. வயசில் என்ன செஞ்சோம், நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். கிருஷ்ணன் ஒரு சமயம் எல்லா ரிஷிகளுக்கும் வரம் கொடுக்கும்பொழுது ஒரு பாட்டியம்மா அவளுக்கு ஒரு வரம் வேணும், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னா, அப்போ அந்த அம்மா என்ன சொன்னானாக்க, தானியம் தனம் பசுபுத்திர லாபம் சதசம்பட்சரம் தீர்க்கமாயுகு அப்படின்னு சொல்கிறா. அது மாதிரி எனக்கு என்னுடைய கொல்லு பேரனை நான் இடுப்பில் எடுத்து வச்சுட்டு நிலாவை, தூரத்தில் இருக்கிற நிலாவை என்னுடைய மாடியில் கொண்டு போய் குழந்தைய கொல்லு பேரனை ஆயிடுச்சுன்னு போய் தூரம் இருக்கிற நிலாவை காட்டி வெள்ளி தங்க ஸ்பூனில், தங்க தட்டில் தயிர் சாதத்தை அந்த ஸ்பூனால் ஊட்டணும் அப்படின்னு வரம் கேட்டார். கிருஷ்ணர்கிட்ட கேட்டாலாம். அப்போ கிருஷ்ணர் என்ன செஞ்சாராம், அசந்து போயிட்டாராம். எப்படி கேட்டால் எல்லாத்தையும் கேட்டுன்ட்டார் அவர். தானியம் தனம் பசுபுத்திர லாபம் சதசம்பட்சரம் தீர்க்கமாயுகு. ஆயுசு கேட்டுட்டா, தானியத்தை கேட்டா, தனத்தை கேட்டா, எல்லாத்தையும் கேட்டுட்டா. ரிஷிகளே ஏதாவது ஒன்று தான் கேட்பா. ஆனால் இவா என்ன செஞ்சானாக்க, தன்னுடைய தாங்கிட்ட இருக்கிற பக்தினால் எல்லாத்தையும் கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்ததாக ஒரு சரித்திரங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த மாமியானவா என்ன செய்கிற, அந்த பாட்டியம்மாங்கிற இந்த காலத்தில் இப்படிப்பட்டு ஒரு சபையை ஆரம்பித்து ஏதோ யாரோ அப்படியே போகட்டுமே அப்படின்னு இல்லாமல் ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி அதனால் 4 பேருக்கு நல்லது சொல்லணுங்கிற ஒரு ஆசை இருக்குது இல்லையா, அது பெருமாள் கொடுத்ததான வரம். ஏன்னு கேட்டால், சத்சங்கம் வரத்துக்கு 5 விதமான வழி இருக்குது. சத்சங்கம் நமக்கு பக்தி வரணும்னா 5 விதமான வழி இருக்குது. முதல்ல சத்சங்கத்தில் போய் சேரணும். சத்சங்கம்னா என்ன அப்படின்னா, நல்ல மனுஷியால்னு அர்த்தம். நல்ல மனுஷாலாம் யார்? இப்போ நம்மளே கேட்டினா, நீங்களாம் நல்ல மனுஷாலா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா. நம்ம உண்மையாக நல்ல மனுஷாலா? மனசுனாலையும் வாக்குனாலும் சரீரத்தினாலும் என்றைக்காவது ஒரு நாள் தப்பே செய்யாமல் இருக்கோம்னு சொன்னால் நல்ல மனுஷா அப்படின்னா நானே இல்லை. திரிகரண சுத்தி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நம்ம திரிகரண சுத்தியாக இருக்கோமா அப்படின்னு நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா இல்லை. அப்போ சத்சங்கம் நம்ம சொல்லலாமா?
அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சத்சங்கம் அப்படின்னா பெருமாளை பற்றினதான விஷயங்களை பேசுகிறது யாரோ அந்த கூட்டத்துக்கு சத்சங்கம்னு பேர். அதனால் இப்போ இங்கே உட்காந்துருக்கிற மனுஷாலே நல்லவா தானே, இப்போ சத்சங்கத்தை பற்றி சொல்கிறவா தானே, சொல்கிறது கேட்குறது சொல்கிறவா மாதிரி தான். அப்போ சத்சங்கத்தினால தான் பக்தியை முதல்ல வர வைக்க முடியும். ரெண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்க, பெருமாளுடைய சரித்திரங்களை படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. கிரந்த அவலோகனம் இருக்குது. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம்ங்கிறதான புஸ்தகங்களை டெய்லி பெரட்டி பார்த்துட்ருக்கணும். அடுத்தது அதனால் பக்தி கொஞ்சம் ஏற்படும். ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்ன, புஸ்தகத்தை கிரந்த அவலோகனத்தை காட்டிலும் கிரந்தத்தில் நடந்த விஷயங்களை நம்ம படம் போல் சினிமா படம் மாதிரி போட்டு பார்த்துட்டே இருக்கணும். கிருஷ்ணனுடைய அவதாரங்களையும் ராமனுடைய அவதாரங்களையும் நிருசிம்ம அவதாரங்களையும் நம்ம என்ன அனுசியூத்தமாக பார்த்துட்டே இருக்கணும். முதல் நாள் முந்தானேத்துக்கு நிருசிம்ம ஜெயந்தி, நேத்தி சுவாதி, இன்னைக்கு விசாகம், இப்படி வருஷலாம் வருது. இந்த தினங்களை நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கோம். கிருஷ்ணனுடைய பிறப்பு, கிருஷ்ண ஜனனம், கிருஷ்ணனுடைய லீலைகள், கல்யாண குணங்கள், இதெல்லாம் நம்ம சினிமா படமான கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அப்படி வந்தோன்னா அதனால் பக்தி ஏற்படும். ஒன்று. மூணாவது விடம். நாலாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க, தீர்த்த யாத்திரை. எந்தாவது புண்ணிய க்ஷேத்திரங்கள் எங்கேயாவது இருந்தால் அங்கே போய் தீர்த்தா மாறுறது அப்படிங்கிறதுனாலையும் உண்டு. தீர்த்தா மாறுன்னு சொன்னால் மழையே வருது. இதுதான் சத்சங்கம்னு பேர். இது உண்மையான சத்சங்கம் என்னன்னாக்க, நம்ம இருக்கிற 4 மனுஷாளுக்காக மழை பெய்யுது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மழை கேட்குறது. இந்திரன் முன்னாடி வந்துட்டான், கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பற்றி பேசுகிறாங்கிறதுனால அவன் தானே முன்னாடி வரணும். பர்ஜன்யன் வருணை வாழம் முன்னாடி வந்திருக்கிறதாக ஐதீகம் நமக்கு. இது நம்ம எழுத்தாவில் வரலையான்னு தெரியல. இதுதான் சுபசகுனம்னு பேர். மழை பெஞ்சதோனா, உபன்யாசத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதுன்னா நல்ல மனுஷாக வந்திருக்கான்னு அர்த்தம். இதுமே வந்தவாள் யாரும் அது யார் நமக்கு அது தெரியாது. இப்போ அவளுக்கு சேர்த்து தான் இந்த மழையும் பெய்யுறது. அதனால் இது 4வது கட்டமாக என்ன செய்யணும், பக்தி ஏற்படுத்துறதுக்கு சத்சங்கம், கிரந்த அவலோகனம். கிரந்த அவலோகனம் இல்லாமல் அதை புரட்டி திருப்பி கண் முன்னாடி பார்க்கணும் அவதாரங்களை, எப்படி ரகசியங்களை. அதுக்கப்புறம் தீர்த்த யாத்திரை. அதுக்கப்புறம் உபாசனைகள் சொல்லியிருக்காங்க. உபாசனைகள்லாம் என்ன, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, பெருமாளை பற்றி ஸ்தோத்திரங்களை பண்ணுறது, பெருமாள் யாராவது வழிபோக்கால் இருக்கிறவர்களுக்கு அவளுக்கு பூத்தம் தீர்த்தங்கள் கொடுக்கறது, அதே போல் தண்ணீர் பந்தல்லாம் செய்கிறா இல்லையா இப்போ வெயில் காலத்தில், அதெல்லாம் செஞ்சோம்னா அது ஒரு உபாதம். அது மூலமாக பக்தி வரும். இப்போ 5 விதமான வழி, பக்தி வரத்துக்கு 5 விதமான வழி சத்சங்கத்தில் சேர்ந்தாதான் வரும். அர்ஜுனன் கேட்குறான், எனக்கு பக்தியே வரலையே, உன்னிடத்துல எனக்கு பக்தி வருதா, பக்தின்னு நான் சொல்கிறதா எப்படி சொல்கிறது, எனக்கு நான் இப்படியா அப்படியாங்கிறது அதெல்லாம் இருக்கேன் நான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். நீ சத்சங்கத்தோடு போய் சேர்ந்தாதான் பக்தினா என்னன்னு தெரியும். சத்சங்கத்தில் சேராமல் இருந்தேன்னா பக்தி உனக்கு தெரியாது. எப்படி கேட்டால், ஒரு தாமரை இலையில் ஒரு ஜலம் இருந்ததுன்னா அது பார்க்குறதுக்கு முத்து போல் இருக்கும். தாமரை இலைங்கிறது சத்சங்கம். அதில் இருக்கிறவாள் யார், முத்துக்கள் போன்றவா. அது தண்ணியாக இருந்தாலும் அது பார்க்கும்போது எப்படி தெரியும், முத்துக்கள் மாதிரி தான் தெரியும். அதனால் சத்சங்கம் எப்படின்னா தாமரை இலையில் இருக்கிற ஜலம் மாதிரி. அப்போ எப்படி இருப்பா, தாமரை இருக்கிற ஜலம், எனக்கு தாமரை இருக்கிற ஜலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, எதுலேயும் ஒட்ட மாட்டான்னு அர்த்தம். எதுலேயும் ஒட்ட மாட்டான்னா வெளி விவகாரங்களை ஒட்டாமல் எம்பெருமானுடைய விஷயமாக மட்டும் கேட்டு தெரிஞ்சுப்பா, இது சத்சங்கம். அப்படிங்கிறதுனால எம்பெருமானுடைய வைபவங்களை பற்றி யார் சொல்கிறாலோ அவளுக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்மளுடைய பக்தி அப்படிங்கிறது எப்படி ஏற்படும், பக்தி, ரெண்டாவது ஸ்ரத்தை, 2 வேணும். பக்தி அப்படிங்கிறது எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடியதான விஸ்வாசம். எம்பெருமானிடத்தில் இருக்கிற விஸ்வாசத்தை காட்டிலும் மகா விஸ்வாசம் வேணும். விஸ்வாசத்துக்கு மகா விஸ்வாசத்துக்கு என்ன வித்தியாசம்னாக்க, விஸ்வாசம்னா இப்போ நான் வரேன், ஏதோ மாமி கூப்பிட்ருக்கா, ஏதோ அவள் மரியாதையாக நீங்களாம் சுவாமி சௌக்கியமாக ஏதோ கேட்குறேங்க, இது விஸ்வாசம். நாளைக்கு நான் போனால் நீங்கள் யாருன்னே தெரியாது. இது விஸ்வாசம். மகா விஸ்வாசம் எதுனாக்க, தாய்க்கும் தன்னுடைய குழந்தைக்கும் உள்ளதான விவகாரம். தாய்க்கும் தான் குழந்தைகிட்ட இருக்கிற அந்த பரிபவம் இருக்கு இல்லையா, அது கடைசி மட்டும் இருக்குது அந்த விஸ்வாசம். அது மகா விஸ்வாசம். அப்போ எம்பெருமான் தாயாகவும் நம்ம குழந்தையாகவும் இருக்கும். நம்ம இடத்துல பெருமாளுக்கு விஸ்வாசம், அவனால் நமக்கு விஸ்வாசம் ஏற்படும். நம்ம அவங்ககிட்ட விஸ்வாசமாக இருக்கிறோம் இருக்கலையா தெரியாது, வேண்டாம். ஆனால் அவன் நம்மக்கிட்ட எப்படி விஸ்வாசமாக இருப்பான், அந்த விஸ்வாசம்தான் மகா விஸ்வாசம் வேணும். இதுதான் பக்தி வரத்துக்கு முக்கிய காரணம். என்ன, மகா விஸ்வாசம் வேணும். விஸ்வாசம் கூடாது, மகா விஸ்வாசம் வேணும்.
ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தை என்ன அப்படின்னா, ஆச்சாரியால் சொன்னதான வழிகளை சாஸ்திரங்கள் உக்தமாக சொன்ன பிரகாரங்களாக சாஸ்திரத்தை அறிஞ்சு ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை கேட்டு அதன் மூலமாக எம்பெருமான கைங்கரியங்கள் பண்ணுறதுலாம் அது ஒரு விதமான பக்தியை ஏற்படும். பக்திக்கு ரெண்டு விதமான வழி இருக்குது. ஒன்று எம்பெருமானிடத்தில் மகாவிஸ்வாசமாக இருத்தல், அடுத்தது ஆச்சாரியன் சொன்னதான உபதேசங்களை வாங்கிட்டு அந்த உபதேச பிரகாரமாக எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் பண்ணுவது அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. இது பக்தி வரத்துக்கு உரியதான வழிகளை சொல்கிறான். பக்தி வரணும். பக்தி நமக்கு முதல்ல எப்படி வரும் அப்படின்னா, நம்ம யாருன்னு முதல்ல கேட்டுக்கோங்க. பெருமாள் என்ன சொல்கிறார் கீதையில், நீ யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யார் அப்படின்னு கேட்டோம்னா ஜீவாத்மான்னு சொல்கிறோம். ஜீவாத்மா ஒரு ஆச்சாரியத்தில் ஒரு சிஷ்யன் கேட்குறான், ஜீவாத்மானா யார், ஜீவாத்மானுடைய விவரங்களை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜீவாத்மானா யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்மலாம் ஜீவாத்மா அப்படின்னு. நம்மலாம் ஜீவாத்மானா இப்போ மீதி இருக்கக்கூடியதான மிருகங்கள்லாம் ஜீவாத்மாவாக இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ அதுவும் ஜீவாத்மாக்கள் தான். அப்போ இந்த மரஞ்செடி கொடியெல்லாம் அதுவும் ஜீவாத்மா தான். இப்போ ஜீவாத்மானா என்னென்னா, எம்பெருமான் எல்லா இடத்துலையும் ஏழ்ருக்கார். பெருமாள் இல்லாத இடம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா நம்மளால்? இந்த இடத்துல பெருமாள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஒழிய பெருமான் இருக்கிற இடம் நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்மள அஜ்ஞானம் மறைஞ்சதுன்னா பெருமாள் இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இத்தனை வருஷமாக அஜ்ஞானத்தான் இருந்துட்டுருக்கோம். இப்போ பெருமாள் வீதியில் வரார் இல்லையா? வீதியில் வரும்போது ரங்கநாதன் வரும்போது எப்படி வரார்? வாகனத்தில் வரார் இல்லையா? 2 வேளை வாகனத்தில் வரார் இல்லையா? வாகனத்தில் வரும்போது நிதானமாக வரார். பல்லாக்கில் வரும்போது தன்னை மறைச்சிட்டு நம்ம பார்க்கணும். ஆனால் வாகனத்தில் வரும்போது என்ன செய்கிறார்? அவன் பார்க்கணும் நம்மளை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் எப்படி செலக்ட் பண்ணுறார் அப்படின்னாக்க, வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கணும். வேத அத்தியனம் பண்ணால் மட்டும் பத்தாது, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, வேதத்தில் சொன்னதான விஷயங்களுக்கு உரியதான யாகாதிகளை, ஆகவே அது அக்னிஹோத்திராதி விஷயங்களான யாகாதிகளை பண்ணியிருக்கணும். யாகாதிகள் பண்ணால் மட்டும் போராது, அதை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுற அளவுக்கு அவள் தகுதியானவாளாக இருக்கணும். இப்படி இருக்கிற இடத்துல எனக்கு விசுவாசம் வருதுன்னு சொல்கிறார் பகவான். அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மலாம் அப்படி முடியுமா? இல்லையா? அதுதான் தேடின்னு இருக்கார் பெருமாள். அப்படி யாராவது ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வாகனத்தில் வர்றது என்ன சொல்கிறா எல்லாரும், நம்மளை பெருமாள் தேடி வரார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லலை, அப்படி தேடின்னு இருக்கார். யாராவது ஒருத்தவா இருக்காளா அப்படின்னா, இந்த வழியில் வரவா மனுஷா தேடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன செய்யலான்னா, பெருமாள் ஒரு ஆச்சாரியன் ஏற்படுத்தினார். ஆச்சாரியன் ஏற்படுத்தி அந்த ஸ்ரத்தைன்னு சொன்னோம் இல்லையா முன்னாடி. அப்போ அந்த ஸ்ரத்தைகள் ஆச்சாரியன் சொல்படி யார் கேட்டு இந்த தர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிக்கிறாளோ அவள் இத்தனை வகையை சேர்ந்தவா. வேத அத்தியனம் பண்ணுறது சமானவா, வேதார்த்தத்தை தெரிஞ்சின்றவா, ஆகம அக்னிஹோத்திராதிகள் செஞ்சவா. இதெல்லாம் வச்சுட்டு ஆச்சாரியன் மதிக்காமல் இருந்தானா எல்லாம் வியர்த்தம். அதனால் இப்படி இருக்கணுங்கிறதான வகையில் பெருமாள் ஏழ்றார். அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணனிடத்தில் பக்தி ஏற்படுறதுக்கு நம்ம யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எங்கே இருக்குது நம்ம சரீரத்தில் அப்படின்னு கேட்டாக்க, ஹிருதயங்கிறது இந்த வக்ஷஸ்தலத்துக்கு கீழே இருக்கார் பேர். ஜீவாத்மாங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஜீவாத்மா இருக்கிற இடம், அந்த ஜீவாத்மா எப்படி இருக்க? ஞானஸ்வரூபமாக இருக்காரான ஞானமும் பக்கத்துலேயே இருக்குது. அந்த சேத்தனுடைய ஜீவனுடைய ஞானமும் சேர்ந்தே இருக்கும். எங்கே ஜீவன் இருக்கோ அங்கே ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஞானாதிகரணம் ஆத்மா, ஞானத்துக்கு அடிப்படை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜீவனானது ஆத்மாவோடு சேர்ந்தே இருக்குது, இந்த ஞானத்தோடையே சேர்ந்து இருக்குது. இந்த ஞானம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ஞானம்ங்கிறது விளக்கு மாதிரி. இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அந்த விளக்கு ஏற்றி வச்சோம்னா என்ன ஆகிறது? ஒரு ஜன்னலை திறக்கிறோம். ஒரு ஜன்னல் திறந்த பிறகு என்ன செய்கிறது? இந்த வெளிச்சமானது வெளியில் போகிறதா? வெளியிலேருந்து வரவாளுக்கு இந்த வெளிச்சம் தெரியுறதா? அப்போ இந்த ஜீவாத்மாவானது என்ன செய்கிறதுனா கண் வழி தான். கண்ணு தான் நமக்கு ஜன்னல். நம்மளுடைய இந்த சரீரத்துக்கு இது பெரிய வீடு மாதிரி. இந்த கிரகத்துக்கு ஜன்னல் எது அப்படின்னா 2 ஜன்னல் இருக்குது. 2 ஜன்னல் என்ன? 2 கண்கள். அந்த கண்கள் வழியாக இந்த ஞானமானது வெளியில் வருது. இப்போ வெளியில் வரும்போது என்ன செய்கிறது? இந்த ஞானமானது யார் யார் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி உள்ளார அனுப்புறது. இவா யானை, குதிரை எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் கிளியர் பண்ணி அந்த ஜீவாத்மாவுக்கு ஜீவாத்மா அறிஞ்சிக்கிறது இந்த ஞானம் மூலமாக. அப்போ நம்ம கண்ணு தான் ஞானம்.
கண்ணு வழியாக தான் நம்ம எல்லாம் வெளிச்சத்தை தெரியலாம். நம்ம கண்ணு தான் தேஜஸ். கண்ணு இல்லைன்னா கண்ணுடைய பார்வை இல்லைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? யாரையும் பார்க்க முடியாது, உருவத்தை பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வெளிச்சம் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா? டாக்டர் போனோன்னு என்ன செய்கிறார்? கண்ணுக்கு டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு இல்லையா? இவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் கூட ஒரு டார்ச் லைட் டார்ச் லைட்டு கண்ணில் அடித்து பார்க்குறாரோ இல்லையா? அதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஏன் அடித்து பார்த்தா அதில் வெளிச்சம் இருக்கான்னு பார்க்குறேன். அப்போ அந்த வெளிச்சம் தான் ஞானம். அந்த ஞானம் சில சமயம் சங்கோச்சமாகும், சில சமயம் விகாசமாகும், சில சமயம் பிரகாசமாகும், சில சமயம் அந்த தர்மபூத ஞானம்னு பேர். சில சமயம் சுருங்கிடும். ஏன்னா விஷயம் தெரியல, அப்படிதான் ஞாபகம் இல்லை நமக்கு ஞானம் சரி தெரியல, நமக்கு சில கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னா மறதி அப்படிங்கிறது விகாசம், சுருங்கி போயிடும். ஆனால் ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சொன்னால் திருப்பி நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ இந்த கண்ணு வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நம்ம எல்லாம் இப்போ யாருமே முன்ன பின்ன தெரியாதவள் என்னன்னு சொல்கிறோம். குழந்தைகளை நம்ம முன்னப்போ நம்ம குழந்தை ஒன்றுமே தெரியல, ஒரு குழந்தைய நம்ம எப்படி கூப்பிடுவோம்? பேர் தெரியல, ஒன்றும் தெரியல, நமக்கு ஒரு உதவி வேணும். அந்த குழந்தைய நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தைய கண்ணான்னு கூப்பிடுவோம். ஒரு ராமானோ ஒரு நரசிம்மனாகவோ நம்ம கூப்பிட மாட்டோம். டே கண்ணான்னு தான் கூப்பிட்றோம். இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் அதான் விஷயமா இருக்குது. இப்போ லோகம் பூர்த்தியாக பரவி இருக்கிறவன் யார்? கிருஷ்ணன் தான் பரவி இருக்கார். ராமனோ நரசிம்மனோ வேறு அவதாரங்கள் இல்லை, கிருஷ்ணன் தான் பரவி இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைய முன்ன தெரியாத குழந்தைய கண்ணான்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்குறது குழந்தை. இப்போ அப்படி தான் வழக்கம் இருக்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு கண்ணான்னு கூப்பிட்றோம். பேர் தெரியாத கண்ணான்னு தான் கூப்பிட்றோம். நம்ம அப்போ என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துக்கு கண்ணாக இருக்கார் எம்பெருமான். அந்த உலகத்துக்கு கண்ணாக இருக்கிற எம்பெருமான் இருக்கார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது பக்தி. அதுதான் பக்தி. உண்மையான பக்தி என்ன அப்படிங்கிற நம்ம முதல்ல யார் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அந்த பக்தி மூலமாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கண் மூலமாக நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கண்ணு இல்லைன்னா கண்ணு இல்லைன்னா அடுத்த வழி என்ன இருக்குது? காது வழியாக கேட்டுக்கிறோம். அடுத்தது ஞானம். இது அந்த ஞானம் ஒன்று இருக்குது. காது வழியாக கேட்கறதுன்னு ஒரு ஞானம் இருக்குது. அப்புறம் நுகர்தல் அப்படிங்கிறதான ஒரு ஞானம் இருக்குது. அப்போ இந்த ஆத்மாவானது தன்னை சரீரத்தை ஒன்று எடுத்து நம்ம சம்பிரதாயத்தில் என்ன அப்படின்னு கேட்டாக்க எந்த ஆத்மாவானது தன்னுடைய கர்மாக்களை அடைந்து கர்மாக்களை ஒழிக்கணும்னால் ஒரு சரீரத்தை எடுத்துக்கணும். அது எந்த சரீரமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜீவன் செஞ்ச கர்ம பலத்துக்கு ஏற்றதான பாவ புண்ணியத்துக்கு ஏற்றதான சரீரத்தை எம்பெருமான் கொடுக்குறார். இப்போ யானை நம்மளை காட்டிலும் உருவத்தில் பெருசு. நம்ம யானே ஆகணும் ஆசைப்படுவோமா? உருவத்தில் ரொம்ப பெருசு இல்லையா? யானை காட்டிலும் உருவத்தில் பெருசு, ஹைட்டில் பெருசு எதுக்குன்னா ஒட்டகச்சிவிங்கி. அது மாதிரி ஆகணும்னு ஆசை நமக்கு என்றைக்கா வந்திருக்கோ? யாருக்கும் வரல. என்ன காரணம்? அதை பற்றி ஞானம் இல்லை, நமக்கு சிந்தனை கிடையாது. ஏன்னு கேட்டால் நல்ல ஜென்மா நமக்கு கொடுத்துருக்கார் எம்பெருமான். இந்த ஜென்மா என்ன? இதுதான் நமக்கு சத்ஜென்மா. இந்த ஜென்மா தான் நமக்கு உயர்ந்ததான ஜென்மா. ஏன்னா அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில்லாத அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிறதான கிரமத்தில் நம்ம பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொடுற ஆச்சாரியனிடத்தில் போய் நம்மளுடைய குறைகளை சொல்லி நம்ம அஜ்ஞானங்களை போக்கடிக்கிறது ஆச்சாரியன் தான் நமக்கு முக்கியமாக இருக்கார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் அறிஞ்ச விஷயங்களை திரும்பி மனனம் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் எந்த ஜென்மா உயர்ந்த ஜென்மாவாக இருக்குது? பெருமாள் கொடுத்துருக்கா இந்த மனுஷ ஜென்மா. இப்போ இதுதான் உயர்ந்த ஜென்மா. யானை காட்டிலும் உயர்ந்ததான எல்லா விலை உயர்ந்த தங்கம் வைரம்னா விலை உயர்ந்தது. நம்மளை காட்டிலும் அது விலை உயர்ந்ததா? இல்லை. இப்போ நமக்கு யார் ஒருத்தவா வேண்டாம் அப்படிங்கிறவா இருக்கா இல்லையா? அவகிட்ட நிறையா பணங்கள் இருந்தால் நமக்கு ஆசை வருமா வராது? அவகிட்ட ஆசை இருக்காது. அவள் வச்சுட்ட பணத்து மேலே ஆசை வரும். நமக்கு வேண்டாதவால் நம்ம வெறுக்கலாம். அவள் இடத்துல இருக்கிற பணங்கள் நம்மக்கிட்ட இல்லைங்கிறதான அபிப்பிராயம் உள்ளார் இருக்க தான் இருக்கும். அதனால் அந்த பணங்கள் நமக்கு வருமா? அவகிட்ட நமக்கு வந்துடுமா? வராது. இது அந்தந்த பலன்களை அவள் அனுபவிக்கணும் அப்படின்னு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, யார் யாருக்கு எந்தெந்த கர்ம பலன்கள் உண்டோ அதை அனுபவித்து இந்த பலன்கள் இந்த ஜென்மாவை கடை தேடுறாங்க. அப்போ இந்த ஜீவாத்மாவானு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் என்ன அப்படின்னா பக்தி ஆச்சாரியன் 2 வேணும். அதுதான் பக்தி ஸ்ரத்தை 2 இருந்தால் தான் நம்ம இந்த ஜென்மா நம்ம யாருன்னு தெரியும். அப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்ட்டா ஞானேந்திரியங்கள்ங்கிறதான ஒரு விஷயங்கள் இருக்குது. அது எம்பெருமா அந்த ஜீவாத்மாவுக்கு உதவி செய்கிறது. கண்ணு காதுக்கெல்லாம் ஞானம் கிடையாது.
கண்ணு பார்க்குறது நம்ம சொல்கிறோம் இல்லையா, கண்ணுக்கு ஞானம் கிடையாது, எதுக்குமே ஞானம் ஞானேந்திரியம்னு பேர். இந்த ஜீவனானது இந்த கண்ணு மூலமாக எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபகரணமாக இருக்குது. பஞ்சேந்திரியங்கள் ஆச்சு. ஞானேந்திரியங்கள் 5: கண், காது, மூக்கு, அப்புறம் இந்த வாய், தொக்கு, இந்த தோல், இதெல்லாம் வந்து பஞ்ச இந்திரியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஒரு பஞ்ச இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இருக்குது. அது கை கால்கள் இருக்குது. நம்மளுடைய அன்றாட வேலைகள் செய்யக்கூடியதாக பேசுறது, நடக்கிறது, போக்குவரத்தில், அது ஒரு 5 இந்திரியங்கள். ஆக 10 இந்திரியங்கள். 11வது இந்திரியம் ஒன்று இருக்குது, அது மனசு. அது ஆத்மாவுக்கு பக்கத்திலே இருக்குது, ஜீவாத்மாவுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான ஒரு திரவியம், அது பேர் என்ன, மனசு. அப்போ மனசு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஆத்மாவுக்கு உள்ளதான விஷயங்களை பிரதிபலிக்கும். இப்போ ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன தத பிரத்யக்ஷம். இப்போ ஒரு விஷயம், இந்த கேமரா இருக்குது அப்படின்னா, இது கேமரா அப்படின்னு எனக்கு தெரிகிறது எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பார்த்து அதில் நல்லா மனப்பாடம் பண்ணதுனால இப்போ திருப்பி என்ன செய்கிறோம், பார்க்கும்போது இது கேமரான்னு கரெக்டாக சொல்கிறோம். நம்ம இந்த கேமராங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது எது சொல்கிறது முதல்ல அப்படின்னு கேட்டால், எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறா. ஆத்மா, ஜீவாத்மா இருக்கே, அது மனசா சயுஜ்யதே. இந்த மனசோட சம்பந்தத்தை லிங்க் கொடுக்கறது, கனெக்ஷன் கொடுக்கறது ஞானத்தினால. இந்த மனசு என்ன செய்யுது, ஆத்மா மனசா சயுஜ்ய மன இந்திரியேன. அந்த மனசு என்ன செய்கிறது, எந்த இந்திரியமோ அந்த இந்திரியத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கறது. இப்போ கண்ணுனா கண், காதுனா காது, எந்த விஷயமோ அந்த 10 இந்திரியங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துரும். 10 இந்திரியம் கனெக்ஷன் கொடுத்த பிறகு என்ன ஆகும், ஆத்மா மனசா மன இந்திரியம் அர்த்தேன. இந்திரியம் என்ன செய்யும், அர்த்தம்னா இந்த கேமரா, அர்த்தம்னா ஒரு பொருள், அர்த்தம் தத பிரத்யக்ஷம். அதுக்கப்புறம் தான் இது கேமரா நமக்கு தெரியுது. இப்போ சயின்ஸுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், ஆன்மீகத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது தலைகீழாக விழுறது, திரும்பி சொல்கிறோம். நம்ம அப்படி கிடையாது, கீழே போகிறோம். ஆத்மா கிட்ட போய் ஆத்மா மூலமாக தான் எல்லாம் வரணும். ஏன்னா இந்த ஆத்மா தான், நம்மளாம் சரீரம், நம்ம ஜீவாத்மா தானே. நம்மளாம் தூங்கும்போது எங்கே இருக்கோம் யாருக்கும் தெரியாது. தூங்கும்போது நம்ம யார், நம்மளுடைய பொசிஷன் என்ன, நம்ம பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, யார் கடன் வாங்கினா, யார் கடன் கொடுக்குறோம், எதுவுமே தெரியாது நமக்கு. அப்போ நம்ம யாருன்னு தெரியல. அப்போ யாருன்னு தெரியல, தெரிஞ்சால் தானே எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு என்ன, நீ யார் முதல்ல தெரிஞ்சுக்கோங்கிறார் பகவான். அதனால் இந்த ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனஸ், இந்த விவகாரத்துக்குள்ளாரத்தான் நம்ம உழந்துருக்கோம். காலங்காலமாக சின்ன குழந்தையில் ஆரம்பித்து கடைசி மரண பரியந்தம் உழந்துட்டே இருக்கணும். கை கால் வலிக்கிறதோ, கால் வலிக்கிறதோ, கை வலிக்கிறதோ, கண்ணு போச்சோ, காது போச்சோ, வாழ்ந்து போகணும். அப்போ கர்மங்கள்லாம் ஒழிஞ்சாதான் இந்த ஜீவனானது சரீரத்தை விடும். திடீர்னு விடணும் ஜீவன் விடாது. ஜீவன் எடுத்துன்றது இந்த சரீரத்தை. இந்த சரீரம் எப்போ விடும் அப்படின்னா, ஜீவனானது எல்லா கர்மத்தையும் அனுபவித்த பிறகு இனிமேல் எனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னா ஜீவனானது சரீரத்தை விட்டு புறப்படும். இதெல்லாம் சொல்லின்னு வர எல்லாம் கீதையில் போய் நம்ம முக்கியமாக பகவத்கீதையில் இருக்கக்கூடியதான விஷயங்களை எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணினோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பக்தி அப்படிங்கிறதான ஒரு கான்செப்டில் இப்போ இந்த பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசுனால எல்லா விவகாரங்களும் ஏற்படுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பக்தியானது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், பக்தி எதை தான் செய்யாதுன்னு சொல்கிறார் பகவான். பக்தி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். பக்தி அப்படின்னாக்க எம்பெருமானை நம்ம பார்க்குறத காட்டிலும் பெருமாள் நம்மளை பார்க்குறது தான் பக்தி. எம்பெருமானை நம்ம பார்க்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் எம்பெருமான் நம்மளை பார்த்து எதாவது பேசியிருக்காரா இன்றைக்காவது ஒரு நாள்? காலங்காலமாக நம்ம பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கோம், ரங்கநாத போய் சேவிக்கிறோம் இல்லையா, ரங்கநாத உற்சவம் நடக்குதுலாம் நடக்குது. ஆனால் அந்த பெருமாள் சேவித்த ரங்கநாதர் எத்தனை வருஷமாக பெருமாள் சேவிக்கிறீங்க நீங்களா? எவ்வளோ வருஷமாக பெருமாள் சேவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக சொல்லுவாள். இந்த ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பெருமாள் சேவிக்கிறேன். சரி, பெருமாள் என்றைக்காவது ஒரு நாள் பேசியிருக்காரு அவங்கக்கிட்ட? அப்படி ரெண்டு, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதானே? அது மாதிரி ரங்கநாதனை சேவிச்சுட்டு அவர் என்றைக்காவது பேசியிருக்காரு அவங்கள இடத்துல இல்லையா? ப்ராக்டிக்கலாக பாருங்கள், ரங்கநாதன் நம்மளோட பேசியிருக்காரா? நம்ம ரங்கநாதனை பார்த்துருக்கோம், அந்த பகவான் நம்மளை பார்த்துருக்காரா அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டெய்லி போகிறோம், டெய்லி வரோம், அவ்வளோதானே.
இப்போ இது எங்கே சித்திக்கிறது? சித்திக்கவே இல்லை இல்லையா? எத்தனை வருஷம்? 25 வருஷம் நான் பெருமாள் சேவிக்கிறேன், பெருமாள் பேசலையே. அப்போ பக்தி எல்லாரும் கேட்கக்கூடாது. ஏன் கோயிலுக்கு போகாமல் இருக்காய்வா அப்படின்னு யாராவது சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறோம். உற்சவம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் இப்படி ஆற்றுல உட்காந்துருது தப்பு இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடாது தான் கோயிலுக்கு போகிறோம். உண்மையாக பெருமாள் இடத்துல கோயிலுக்கு போய் பெருமாள் தேகோ தேவாலயம், இந்த சரீரத்துக்குள்ளார பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறதான எண்ணம் நமக்கு எப்படி ஏற்படுறதோ. நம்மாழ்வார் கோயிலுக்கு போனாரோ? நம்மாழ்வார் கோயிலுக்கு போனாரா? மீதி ஆழ்வார்கள் போயிருக்கா. பெருமாள் நம்மாழ்வார் தேடி வந்த ஒரே ஆழ்வார் அவர் தானே, அவர் தான் காட்டி கொடுக்குறார். இப்போ பக்தி அப்படிங்கிறது நம்ம சுலபமாக கிடைக்காது, வருஷ காலங்கள் தபஸ் பண்ணணும். அப்போ தபஸ் பண்ணுறதுனால நம்ம பக்தி வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் ரொம்ப இடர்பாடுகள் இருக்குது. ஆனால் சில பேருக்கு பக்தி ஈஸியாக கிடைக்கிறது. ஒரு இடத்துல ஒரு பெரியவர் என்ன செஞ்சாங்கன்னா, பெருமா கிருஷ்ணனோட பேசுவார். கிருஷ்ணனோட பேசி எல்லாருக்கும் நிறையா பண்ணி கொடுத்தார். அப்போ ஒரு சுவாமி வந்தார், அவர் வைத்த வலி வந்து போய் சொல்லிருக்க அந்த சுவாமியை போய் கேளுங்க, அவர் பெருமாளத்தை கேட்டு விஷயம் சொல்லுவார். அவர் போய் கேட்டார், கிருஷ்ணன்கிட்ட கேட்டோன்னே அவர் கிருஷ்ணர் தான் அவன் கர்ம பலன் அவன் அனுபவிச்சு தான் அவனு சொல்லிட்டார், மறைஞ்சிட்டார் பெருமாள். அப்புறம் அந்த சுவாமி வந்து சொன்னார், இது போல் வந்து உன் கர்ம பலனா, அதனால் நீர் வந்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அவர் அந்த ரொம்ப அந்த சுவாமியானது வைத்த வலி தாங்காமல் அப்படியே கிராமத்து, அந்த காலத்து கிராமம் அப்படியே வரும்பொழுது யாரோ ஒரு ஆற்று வாசலில் படுத்துன்னு வைத்த வலினாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த ஆற்றுலேருந்து ஒரு மாமி வரும், ஒரு பக்தால் வந்தாள், ஒரு பெரிய பாட்டி. அப்போ அந்த பாட்டிக்கு குரூரம்மாள்னு பேர். அவள் என்ன சொன்னான்னாக்க, என்ன அப்படின்னா என்னை வைத்த வலியே அப்படின்னா, நீங்கள் ராமான்னு சொல்லுங்கோ, உங்களை வைத்த வலி குறையும் அப்படின்னா. உடனே இவர் என்ன செஞ்சார்னா, ஐயா சொல்லுங்க நம்ம அப்புறம் சாப்பிட்லாங்கிற. எனக்கே வைத்த வலிக்கிறது, ஒரு பருக்கு கூட உள்ளார போகாது, இப்போ போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், நான் வைத்த வலி திண்டாட்டுருக்கேன்னு சொல்லி, பரவாயில்ல நீங்கள் ராமான்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தாமர குழம்பு அங்கே போய் கிருஷ்ணான்னு தீர்த்தாமரங்க உங்களுக்கு சரியாக போகுங்கண்ணா. அவர் ராமான்னு அந்த அம்மா சொன்ன பிறகு சொன்னார், கொஞ்சம் வலி தீர்ந்த மாதிரி தெரிஞ்சுது. இது வரைக்கும் இல்லாத வலி கொஞ்சமாக தீர்ந்துருக்கு. கிருஷ்ணனோட பேசுகிற அவர் சொல்லியே தீராத வலி இந்த அம்மா சொன்ன பிறகு கொஞ்சம் தீர்ந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அப்புறம் போய் என்ன சொன்ன, தீர்த்தாமாட்டினார். தீர்த்தாமன் ஏந்தவனா வைத்த வலியே இல்லை அவருக்கு. கிருஷ்ணா சொல்லிட்டு ஏந்து வந்துட்டார். ஏந்து வந்தோடனே வைத்த வலி இல்லை. அப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சார்னா, அந்த ஏற்கனவே சொன்னாருன்னு அவர்கிட்ட போய் கேட்டார், சுவாமி இதே போல் அந்த குரூரம்மாளுங்கிற ஆற்றுக்கு போனேன், அந்த அம்மா வந்து சொன்னேன் ராமா கிருஷ்ணான்னு சொன்னா, நான் சொன்னேன் எனக்கு வைத்த வலி தீர்ந்து இருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணனை கூப்பிட்டார். என்ன கிருஷ்ணா, நான் கேட்டது கர்ம பலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டியே, கர்ம பலன்னு சொன்னோன்னே நீ அனுப்பிச்சுட்டியே, கர்ம பலனுக்கு என்ன பரிகாரம் நீ கேட்கலையே, என்ன கர்ம பலனுக்குள்ள பரிகாரத்தை அந்த அம்மா சொன்னா இல்லையா, ராமகிருஷ்ணா சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா இல்லையா, அப்போ நீ அதை கேட்கலையே அப்படின்னாராம் பகவான். அதனால் அந்த உடனே அந்த சுவாமி அந்த குரூரம்மாள் ஆற்றுக்கு போயிட்டு இவரே பெரிய குரு, அவருக்கு மேலே ஒரு குருவா பாவித்து இந்த பக்தினால் இப்படி ஏற்படும். பக்திங்கிறது நம்பிக்கை தான், மகா விஸ்வாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பக்தி அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக உட்காந்து அப்படியே ஒன்றும் செய்ய முடியாது உங்களால். இப்போ கண்ணை மூடின்னு எதுவும் எந்த ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொன்னாக்க எல்லா ஞாபகம் கரெக்டாக வரும். ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு தீராத வைத்த வலி. அவன் என்ன செஞ்சான்னா, எல்லா மந்திரிமார்களும் கூப்பிட்டு என்ன வைத்த வலி யார் தீர்க்கிறாங்களோ அவளுக்கு நிறையா நிலங்களை எழுதி வைக்கிறேன், கிராமங்களை எழுதி வைக்கிறேன், யாருமே வரல. அப்படி தீரெல்லாம் கழுத்தை வெட்டிடுவேன்ட்டான், யாருமே வரமாட்டேன்ட்டான். ராஜாவுக்கு வைத்த வலி தீராத வைத்த வலி ஆகிடுது. அப்போ என்ன செஞ்சால் ஒருத்தவர் அங்கேருந்து வந்தார், ஒரு சுவாமி, ராஜாவுக்கு வைத்த வலி சரி நான் தீர்த்துனா இல்லைன்னா ஒன்று தீர்த்துருவாருண்ணா, பரவாயில்ல நான் தைரியமாக போகிறேன்னு சொன்னேன். எல்லாருமே போகாததுக்கு இவர் தைரியமாக போகிறாருன்னு சொன்னால் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போனார். அந்த ஒரு மூடி ராஜாக்கிட்ட கொடுத்தார், இது மருந்து, அருமருந்து, இதை நீங்கள் சாப்பிட்ணும், ரொம்ப சந்தோஷம். ராஜா சொன்னார், மந்திரிக்கிட்ட சொல்லி வாங்கிக்கணும். ராஜா நீங்கள் தான் வாங்கிக்கணும். ராஜா கையில் கொடுத்தார். ஒரு கண்டிஷன் சொன்னார். என்ன சொன்னார் ராஜா, இந்த மூடியை திறக்கும்போது குரங்கு வரக்கூடாது, மூடியை திறக்கும்போது குரங்கு ஞாபகம் உங்களுக்கு வரவே கூடாது, கம்பல்சரி. அது முதல்ல பார்த்துக்கோங்க நீங்கள். அது குரங்கு வந்துருச்சுன்னா இந்த மருந்து வேலை செய்யாது. அப்போ இவன் சொன்ன உடனே ராஜா குரங்கு வந்துடுது. மூடிய டப்பா கொடுத்த உடனே நீங்கள் ராத்திரி சாப்பிடுங்க, படுத்துக்கும் போது சாப்பிடுங்க, இப்போ வேண்டாம் அப்படின்னு ராஜா சரின்னு சொல்லிட்டு
மந்திரிகிட்ட கொடுத்துட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னா கொலை செய்யலை, நான் சிரச்சேதம் பண்ணல, ஒன்றும் செய்யலை. ராஜாக்கு நைட் ஆகிடுது. நைட் ஆன பிறகு இந்த மந்திரிக்கு முதல்ல குரங்கு ஞாபகம் வந்துடுது. இவன் ஞாபகப்படுத்தக்கூடாதுல்ல, மருந்து டப்பா கொண்டு ராஜாட்ட காட்டினோடனே குரங்கு ஞாபகம் ராஜாவுக்கு வந்துடுது. அதனால் என்னதான் மருந்து சாப்பிட முடியல. அவன் சொன்னால் என்ன குரங்கு ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் மருந்து வேலை செய்யாததுனால அவன் சாப்பிட முடியல ராஜா. மறுநாள் பார்த்தா சபைக்கு வரான் ராஜா. வந்தாக்க எல்லாரும் ஆச்சரியப்படுறான். வரும்போது வயிற்ற பிடிச்சின்னு வரான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக வரான். அப்போ மந்திரிமார்கள்லாம் கேட்குறா, இது போல் வயிற்ற வலி என்னென்ன அது ஒன்று. அப்போ தான் ஞாபகம் வருது ராஜாவுக்கு, நமக்கு ஒரு வயிற்று வலி இருந்ததோ அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வந்துதான். அப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது இந்த எந்த பொருள் எது கூடாதுன்னு சொல்கிறோமோ அது நமக்கு எப்படி வருதோ வந்ததுன்னா அது வேலை செய்யாதுன்னு சொன்னான். அது மாதிரி பக்திங்கிறது என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எம்பெருமான் இடத்துல பக்தி எப்படி தெரிஞ்சுக்கணும், எம்பெருமான் கல்யாண குணங்கள்லாம் பற்றி பேசிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச காலத்தில் பெருமாள் நமக்கு சாட்சாத்காரம். பெருமாள் சாட்சாத்காரம் ஆக மாட்டார் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, போகிறோம் வரோம், கோயிலுக்கு போகிறோம், அந்த கும்பலில் ஒரே சத்தம் போகிறா, கேட்டு போட்டுக்கா, அதை போட்டுருக்கா, இதை போட்டிருக்கா, அதை போட்டு 250 ரூபா வந்தேன், 500 ரூபா வந்தேன், பெருமாள் சேவை சரியாக கேட்கல, சத்தம் போட்டுட்டு ஆற்றுக்கு வரும்போது போதும்னு ஆயிடுது. யாராவது வைகுண்ட ஏகாதசி போயிட்டு ஆற்றுக்கு போன பிறகு பெருமாள் நிம்மதியாக ஜம்முன்னு சேவிச்சு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோ கூட்டமாக இருக்குது, போதும்னு ஆயிடுது. அங்கே போயிட்டு உயிரை கையில் பிடிச்சின்னு, அது பேர் வைகுண்ட சொர்க்கவாசல்னு பேர், உயிரை கையில் பிடிச்சின்னு வந்தால் போரும் ஆயிடுது அப்படிங்கிறான். அப்போ இப்போ நீங்கள் பக்திங்கிறது எங்கே இருக்குது, உங்களை விட்டு காவந்து பண்ணிக்கிறீங்க, அப்போ அது பக்தி கிடையாது. அப்போ என்ன செய்யலாம், ஆற்றுல இருங்க. ஆற்றுல இருந்துட்டு இந்த பெருமாளை பற்றி தியானங்களை நீங்கள் பண்ண என்ன ஆகும்னாக்க, அந்த பெருமாள் தான் இங்கே இருக்காருங்கிற வைராக்கியம் உங்களுக்கு வந்துடுதுன்னா நீங்கள் கோயிலுக்கு போக அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகணுங்கிறதான அவசியம் இருக்காது. அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், பல வருஷங்கள் ஆகும், தபஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம். அதனால தான் என்ன செஞ்சாருனாக்க, நம்ம சம்பிரதாயங்களை ஆச்சாரியன் ஒருத்தவாளை ஏற்படுத்தி அவளை போய் பார்த்துட்டா போகிறோம், பெருமாள் சேவிச்ச மாதிரி. பெருமாள் சேவிக்க முடியலையா, ஆச்சாரனை பார்த்துருங்க, சரியாக போயிடுச்சு. ஏன் அப்போ பெருமாள் சேவிக்கலே அப்படிங்கிறதான ஒரு கிளேஷம் உங்களுக்கு வராமல் இருக்கணும், அது பார்க்கணும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆச்சாரனை பார்த்துட்டா நிம்மதியாகிடுது, எனக்கு போதும், நான் பெருமாள் சேவிக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறதான ஞானம் ஏற்படக்கூடாது. ஆச்சாரியனை சேவிச்சுட்டோம்னா பெருமாள் சேவிச்சா என்ன பலனோ அது ஆச்சாரியன் கொடுப்பார் அப்படிங்கிறதான மகா விஸ்வாசம் இருந்ததுனால், ஆச்சாரியனிடத்திலும் நமக்கும் உள்ளதான விஸ்வாசம் கிடையாது, மகா விஸ்வாசம். இது எம்பெருமானிடத்தில் இருக்கணும், இது கிருஷ்ணனிடத்தில் இருக்கணும். இது ஒரு விதமான பக்தி. பக்திங்கிறது எத்தனை விதமான பக்தி, காதுனால் கேட்குறதான ஒரு பக்தி, ஸ்மரிக்கிறது ஒரு பக்தி, கைங்கரியங்கள் பண்ணுறது ஒரு பக்தி, நிறைய பக்திகள் இருக்குது. அர்ச்சனை பண்ணுறது ஒரு பக்தி இருக்குது. பெருமானத்தை அர்ச்சனை பண்ணுறது என்ன செஞ்சானாக்க, துளசிதாசர் என்ன செஞ்சார்னாக்க, ராமருக்கு டெய்லி தங்க வட்டில்லாம் வச்சு திருவாரம் தபஸ் பண்ணுவார், பெருமாளை தியானம் பண்ணுவார். அப்போ என்ன ஆகுனாக்கா, அவளுக்கு 2 சிஷ்யால் இருந்தாள். எங்கள் திடீர்னு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு, எங்கள் திடீர்னு அவளுக்கு தங்க வட்டில்லாம் இருக்குது. அவள் தபஸ் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். இப்போ என்ன நடந்தால் அவளுக்கு தெரியாது. அதனால் இவன் என்ன செஞ்சானாக்க, ஒரு நாள் இந்த தங்கத்தெல்லாம் நல்லா வட்டிலாம் நிறையா திடீர்னு அவளுக்கு ஆசை வந்துடுது. திடீர்னு ஆசை வந்ததுனால தானே மாட்டிக்கிறோம். எல்லோரும் நல்லவாளாக இருக்கா, திடீர்னு ஆசை தான் என்ன செய்கிறது, ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்கிற கிருஷ்ணன். ஆசை தான் மனுஷனுடைய எல்லாத்துக்கும் காரணம், அதுலேருந்து உற்பத்தி ஆகிறது. ஆசைங்கிறதான இந்த சேத்துலேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு தாமரை பூவானது வருது. ஆனால் அதில் தேனோடு தான் வருது. அந்த தேன் இருந்தால் ஈக்கெல்லாம் வருது, ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தில் தான் நான் ஏற்படுத்துகிறேன். ஆசை தான் முக்கியம். ஆசையை அடக்கிட்டோம்னா எல்லாம் அடங்கிடும். ஆசை எதில் இருக்கணும்னா எம்பெருமானிடத்தில் பக்கம் மட்டும் இருக்கணும் ஆசை, வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாமி மாதிரி எப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆச்சாரியன்னு சொல்லிட்டு இருப்பேன். பெருமாள் பேரை ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. அதுதான் இந்த உதாரணம் சொன்னேன். ஆச்சாரியா சொல்லுவாளே ஒழிய அவன் பெருமாள் பேரை ஒரு நாள் கிருஷ்ணாராமா சொன்னது கிடையாது. நான் ரொம்ப நாளாக தெரியும், சன்னதிக்கு வருவா, அதனால் ஆச்சாரியான்னு சொல்லுவாளே ஒழிய பெருமாள் சப்தம் சொல்ல மாட்டான். அப்போ நான் இந்த ஏற்கனவே சொன்ன கதை அவளுக்கு தான் இல்லையா. இந்த அப்போ என்ன ஆச்சுனாக்க, இதே போல் காரிய காரணங்கள்லாம் வரும்போது இந்த நிலைகள்லாம் பக்தியான நமக்கு மகா விஸ்வாசங்கள் ஏற்படும்.
அப்போ ஏற்கனவே ஆசையை ஒழிக்கணும். ஆசையை ஒழிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்திரிய ஜெயிக்கணும். ஏன்னா ஜிதேந்திரியனா ஆகணும். ஜிதேந்திர ஆகிட்டோம்னா ஞானமானது பிரகாசனம், ஆத்ம ஞானம் வரும். ஆத்ம ஞானம் வந்தால் எம்பெருமானம் பார்க்க சாட்சாத்காரமாகும். அப்போ எம்பெருமான் சாட்சாத்காரம் ஆகிறதுக்கு திடீர்னு ஆகிட மாட்டேன். பெருமாள் இப்போ திடீர்னு பிரத்யட்சம் ஆகணும், நான் ஒரு நாள் அப்படியே கண்ண முடியும், அப்போ பக்தியாக நான் உபன்யாசம் பண்ணுறேன் அப்படி, அதெல்லாம் வேலைக்காகாது. ரொம்ப ஸ்ரத்தையாக நீங்கள் கேட்குறீங்க, அதுவும் வேலைக்காகாது. பக்தியாக நான் சொல்கிறதுனால நான் சொல்கிற மாதிரி சொல்கிறேன் பாவனை, நீங்கள் கேட்குற மாதிரி பாவனை பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் கலைஞ்சு போயிடுறோம், முடிஞ்சு. இதுக்கு பக்தி எப்படி உற்பத்தி ஆகும்? சிரவணம் என்ன? எம்பெருமானுடைய பிரகலாதன் ஆழ்வார் மாதிரி, பரீட்சித் மகாராஜா மாதிரி குறுகி காலத்தில் தான் கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டு 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 தெரிஞ்சுட்டார் இல்லையா, குறுகி காலம் ஆயுசு. அது சிரவணத்தை கேட்கணும். அதுனா பிரகலாதனுடைய சரித்திரம் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்தி. அவனுக்கு பக்தி அசைக்க முடியாத பக்தியாக இருந்தது பிரகலாதன். ஏன்னா இப்போ பெருமாள் வந்து நிருசிம்மர் என்ன தூண்லேருந்து வரணும்னா அவருக்கு அவசியமான இல்லை, இரண்யகசிபை வந்து அவனை வதம் பண்ணி தான் எல்லாருக்கும் உலகத்துக்கு காட்டணும் அவசியமான சங்கல்பத்தினாலே முடிஞ்சிடும். எம்பெருமானுடைய தன்னோட சங்கல்ப மாத்திரத்திலே எல்லாத்தையும் ஆயிட்டுலாம். ராமாயணம் மகாபாரதம் பாகவதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? சங்கல்பம் இருந்தாலே போகிறோம். அந்த சங்கல்பம் துளியோண்டு தான் இருக்கும். அப்போ நமக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லையா. அப்போ பிரகலாதனுக்கு உள்ளதான பக்தி என்ன எப்படி இருந்தது? இந்த மலை என்ன வேணால் செய்யணேன்னு, நாராயண சப்தம் எனக்கு போகிறோம், நாராயண சப்தம் எனக்கு காப்பாற்றும்னா நாராயணார சொல்லியிருந்தா என்னாச்சு? கடைசியில் என்ன செஞ்சாலும் நாராயண சப்தமானது முன்னாடி பின்னாடி காப்பாற்று. மலையிலேருந்து உருட்டி விட்டாலும் என்னாச்சு? தள்ளி விட்டாலும் கடைசியில் பெருமாள் வந்து தன்னுடைய கையினால் குழந்தைய கீழே இறக்கி விட்றார். விஷம்னா உரிச்சு விட்றார், யானைனா மெதிக்காதபடி பண்ணிக்கிறார். கேட்ட கஜேந்திர ஆழ்வார் மோட்சம் வந்துடுது திடீர்னு, நேற்று தான் ஆச்சு. பிரகலாத ஆழ்வார்னு யானையை உருட்டி மெதிக்க சொல்கிறான் அவன். அந்த யானை மதம் பிடிச்ச யானை, சாதா யானையாக பரவாயில்ல, மதம் பிடிச்ச யானையாக இருக்கணுங்கிறார். அப்போ அந்த யானை வந்தோன்னே, யானையை பார்த்தோன்னே அவர் அந்த குழந்தையை பார்த்தோன்னே ஆதிசேஷன் தன்னை காப்பாற்றின ஞாபகம்லாம் வந்தது யானைக்கு. கஜேந்திர ஆழ்வார் தன்னுடைய மோட்சம் கொடுத்த அந்த பரம்பரை ஞாபகம்லாம் அந்த யானைக்கு வருது. அப்போ வந்தோடனே இவனால் இந்த யானைக்கு ஞாபகம் வருதான். அப்போ பக்தி எப்படி போகிறது பாருங்கள். பக்தி அப்படிங்கிறது ஒரு விதை மாதிரி. அந்த விதை என்ன ஆகும்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 என்ன ஆகும்? பெரிய விருட்சமாகிடும். அந்த விருட்சத்துக்கு கீழே யார் உட்கார்ந்துருப்பா அப்படின்னா, பக்திங்கிறதுக்கு யார் கேட்கணும் ஆசைப்படுறாளோ அவெல்லாம் பட்சிகள், பசுக்கள், வழிபோக்காரெலாம் வந்து உட்கார்றா. ஒரே ஒரு மரத்துக்கிட்ட எத்தனை பேர் உட்காந்துக்கலாம்? ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு மரத்தில் எத்தனை பேர் லிஸ்ட் எடுத்தாலும் லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட குடி இருக்குது. பூச்சிகள் ஆரம்பித்து, புழுக்கள் ஆரம்பித்து, ஈக்கள் ஆரம்பித்து, பறவைகள் ஆரம்பித்து, விலங்குகள் ஆரம்பித்து, நம்ம முதற்கொண்டு அங்கே போய் டெய்லி போய் உட்காந்துக்கிறோம். இப்போ எத்தனை பேர் வழிபோக்க உட்காந்து இப்போ இந்த மரமானது இடம் கொடுக்குறது. ஆனால் மரம் தன்னுடைய நிழலில் இல்லை, தான் எல்லாருக்கும் நிழலாக இருக்குது. அப்படி தான் நம்ம இருக்கணும். அப்போ பக்தி அப்படிங்கிறது என்ன? நவவிதமான பக்திகள் இருக்குது, புதிய விதமான பக்திகள்லாம் இருக்குது. அப்போ பக்தியின் மூலமாகத்தான் எம்பெருமான கிருஷ்ணனை அடைய முடியும். அப்படின்னா அவர் என்ன சொன்னார்? 2 சொல்லியிருக்கார். கர்மநேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன சர்வதர்மான் பரித்யஜ்ய. கர்மநேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, நீ கர்மாவை பண்ணு, பலனை எதிர்பார்க்காத அப்படின்னார். அது சரி வருமா? கர்மா நம்ம பண்ணுறோம், பலனை எதிர்பார்க்காத ஒரு கர்மா உண்டா? இப்போ 5 மணிக்கு சுவாமி வரார், நீங்களும் உட்காந்துருங்க, உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரார் அப்படின்னா நீங்கள் கர்மாவை பண்ணுங்க, பலனை எதிர்பார்க்காதுங்கனாக்கா இப்போ நான் வந்தால் தானே பலனு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை சொல்கிறா. எப்படின்னாக்கா ஒரு ஒரு பெரிய பணக்காரர், தனிகர், அவர் வீட்டில் வாடகை வச்சுருக்கார். அவள் வீட்டில் என்னாச்சுன்னா இவர் ஒரு நல்ல உயர்ந்தான மாம்பழம் இருக்குது, அது சாப்பிட்டுட்டு இந்த விதையை அந்த வாடகைக்கு இருக்கிற 2வது வீடு, அவருக்கு நிறைய வீடு இருக்குதுன்னா ஒன்று வீட்டில் அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை நீங்கள் அந்த ஆற்றுல போகிற அபிப்பிராயம் அவள் குடியிருக்கிறா இல்லையா, அவள் கையில் கொடுத்து இதை சம்ரட்சிக்கணும்னு சொல்கிறார். அவள் என்ன செஞ்சால், ஓனர் சொல்லப்படி தான் கேட்கணும். வீட்டில் வாடகை இருக்கிறோம், ஓனர் சொல்ல முடியாது, எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா வேலையை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாள். ஆனால் என்ன அவா கர்மா ஒழுங்காக பண்ண என்ன செஞ்சால் அதை போய் நெட்டு வச்சு எல்லாம் செஞ்சால் அது விருட்சமாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு காலங்கள் உருண்டு ஓடிடுச்சு. ஆனால் அந்த அவருடைய வம்சங்களுக்கு அடுத்த வம்சம் வந்தாச்சு. வந்தோடனே அதே போல் இந்த வெயில் காலமானதுனால இப்படி இறங்கி வராவா, எங்கேயோ அமெரிக்கா எங்கேயோ போயிட்டு இறங்கி வரா. வந்தும்போது தாகமாக இருக்கிறதுனால அந்த மாம்பழங்கள்லாம் இந்த தெற்குவாசலில் ரங்கரங்கா கோபுரத்து வாசலில் கீத்து போட்டு வைக்கிறா இல்லையா, மாம்பழத்தில் அழகாக, நம்மளாம் கூட அதை பற்றி டிசைன் பண்ண முடியாது. இப்போ கர்மாவுக்கு அவ்வளோ பக்தி, கர்மாவில் ஸ்ரத்தையாக இருக்கிறதுனால தான்
அந்த ஒட்டு மாம்பழத்தை பூவாக்குறா. ஒட்டு மாங்காயை பூ மாதிரி ஆக்கி அழகாக செய்கிறா இல்லையா தெற்குவாசல்ல. நம்ம வாங்கிட்டு வந்து சொன்னோம் இப்படி ஒன்று போ அப்படின்னு போகும், அவள் நேராக கரெக்டாக வருது. அப்போ அந்த கர்மாவில் அவளுக்கு பக்தி இருக்குது, அவள் கர்மண்யவாதிகாரம், அவளுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் இவனை செஞ்சால் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா ரொம்ப திருப்திப்பாக இருந்தது. இந்த மாம்பழம் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு கேட்க போகு அந்த வீட்டில் இருக்குன்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் அங்கே வரான். வந்து பார்த்தவொடனே நேராக போயிட்டு பார்த்தாக்கா பெரிய மரமாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் பார்த்தா தன்னுடைய அப்பாவா அது தன்னுடைய அப்போ தான் ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருந்த பிறகு என்ன செஞ்சான் அவன், உடனே இந்த விதையை வைக்கும்போது இந்த வீடு தனக்கு வரும்னு அவர் நினச்சி பார்க்கல. அந்த பையன் என்ன செஞ்சான், அவளாச்சும் அந்த வீட்டை அவள் பேருக்கு எழுதி கொடுத்தான். அப்படின்னா கர்மண்யவாதி, கர்மா பண்ணும்போது நமக்கு பலன் வந்துடுது. நம்ம பலன் கேட்டாக்க பலன் வராது. சாத்விக தியாகம்னு பேர். இப்போ என்ன சார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ. எந்த எந்த தர்மம் பண்ண வேணாம், சந்தோஷமாக போச்சு. எதுக்கு 5 மணிக்கு எல்லோரும் சேர் போட்டு உக்காந்துட்டு ஒரு சுவாமியை 4 நாள் முன்னாடி வந்து கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணி இத்தனையும் செய்யணும். சர்வதர்மான் பரித்தியஜ ஈஸியாக சொன்னான். கிருஷ்ணனுடைய வழியை பின்பற்றுன்னு நல்லா ஜாலியாக இருக்கலாம். எல்லா தர்மமும் விட்டுருணும், எல்லா தர்மத்தையும் விட்டுருணும். பெருமாள் சேவிக்கிறது தர்மம், அப்புறம் வந்து விளக்கேற்றது தர்மம், ஊதுவத்தி ஏற்றது தர்மம், இப்போ யாருக்காவது வழிபோக்காளுக்கு ஏதாவது பிக்ஷை பண்ணணும் அது தர்மம். எல்லாத்தையும் ஆச்சாரியம் சேவிக்கிறது எதுவும் வேண்டாம், வேதம் ஒன்றுமே வேண்டாம். நம்ம மட்டும் சாதாரணமாக இருப்போம். சர்வதர்மா நீங்கள் தான் சொன்னீங்க, சர்வதர்மான் பரித்தியஜ. அடுத்தது வாக்கியம் சொன்னோம் இல்லையா, மாமியேகம் என்ன வந்து சரணம் அடையணும்னு சொல்லிருக்கேன் இல்லையா. இதெல்லாம் சரி, நீ சொன்னதை ஒத்துட்டேன், சௌரியம் உனக்கு சரி, இந்த வேலையே வேண்டாம், என்ன மட்டும் சரணம் அடையணும் அப்படின்னா முடியுமா? மனசானது சஞ்சலமாகிறதே, கோரங்காட்டம் தாவி தாவி போயின்ட்டுருக்கு. அப்போ அங்கே மாமியகம் சரணமும் இல்லையே, அப்போ எப்படி கருத்து இருக்கிறது ஒன்று அப்படின்னு கேட்குறார். அப்போ சர்வதர்மான் பரித்தியஜன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம செய்கிற எல்லா காரியமும் எதுவுமே நம்மளது கிடையாது அப்படிங்கிறத ஞானம் இருக்குது. நான் இந்த காரியம் பண்ணேன், இந்த கோபுரம் நீ என்ன வேணால் கட்டுங்க, நீங்கள் உலகத்தை எவ்வளோ கோபுரம் வேணால் கட்டுங்க, நான் கட்டினேன்னு சொன்னீங்கன்னா போயிடும். ராமானுஜர் போய் நான் வந்திருக்கேன்னு போயிட்டு வான்ட்டா, நான் வந்திருக்கேன் போயிட்டு வான்ட்டா, அடியேன்னு வந்திருக்கேன் கதவை திறந்தேன். நம்ம சரித்திரம் சொல்லி கொடுக்குறது இல்லையா. அப்போ நான்கிறதான மம அப்படின்னாக்க நம்ம இங்கேயே தான் இருக்கணும். நமம சொன்னாக்கா நம்ம கரை தேரலாம். உங்களுக்கு எது அபிப்பிராயம், இங்கே இருக்கணுமா கிளம்பணுமா? அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு, இந்த பூமியை பிரகிருத சம்பந்தத்தை பிராகிருத பூமியை விட்டு போகணும், சஜ்ஜன்மா மறுபடியும் நமக்கு சஜ்ஜன்மா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா பெருமாள் கீர்த்தனை போடுறது எல்லாம் திருப்பி சஜ்ஜன்மா தான் கொடுக்கும். அது ஒன்று ஆக்ஷேபம் இல்லை. ஆனால் அங்கே அது கொடுக்குமாங்கிறது கம்பல்சரி தெரியாது. அதுக்கு தான் பிரபத்தின்னு ஒன்று பண்ணி வச்சுட்டா. பெருமாள் சரணாகதி, பெருமாள் சரணம், மாமேகம் சரணம் பிரஜ, என்னை வந்து அடைஞ்சிரு, நான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். இப்போ நம்மளாம் நேராக போய் அடையலாம், அதுக்கு நிறையா பக்தி வேணும். பக்தினால முடியாது நம்மளால். நான் தியானம் பண்ண போகிறேன், 1 மணி நேரம் யாரும் வரக்கூடாது, அப்படியே கதவை பூட்டிட்டோம், ஃபேன் ஆஃப், ஏசி ஓடுறது, தபம் பண்ணுறோம், ஏசி காற்று வருதோன்னு அதை உணர்கிறோம். அப்போ அந்த ஏசி காற்றை உணர்ந்த உடனே ஜபம் போயிடும். அப்போ ஒரு ஃபோன் வரும், ஜபம் போயிடும். அப்போ குக்கர் விசில் ஜபம் போயிடும், பால்கார மணி ஜபம் போயிடும், பூக்கள் வாசனைகள் ஜபம் போச்சு. அப்போ எந்த விதமான ஒன்றுமே இல்லாத நிச்சலமாக இருக்கணும். அதுதான் ஜபம், அதுதான் தபஸ், அதுதான் பக்தி. அது வரணும் அப்படின்னா முடியுமா? நான் கதவுனா சாத்தியாச்சு, ஆனால் மனசு சாத்தலையே. எல்லா கதவையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறேன் சந்தோஷம், ஆனால் மனசுங்கிற கதவை மூடலையே, அது ஓப்பனாக தானே இருக்குது. கோயில் சுத்தமாக இருக்கா? கோயில் சுத்தமாக இருக்குது, நமக்கு தெரிஞ்சு கோயில் சுத்தமாக இருக்குது இல்லையா? சரி, ஆனால் என்ன செய்கிறோம், அங்கே போயிட்டு பெருமாள்கிட்ட போய் கை கூப்பின்னு செய்கிறோம். குழந்தை கல்யாணம் ஆகலை, அப்புறம் வந்து எங்கேயோ கடன் வாங்கினா அடைக்கணும், நம்ம கடன் வாங்கினதான் பெருமாள் அடைக்கணும். ரங்கநாதன் ஷூரிட்டி கையெழுத்து போட்டாரா, எங்கேயோ கடன் வாங்கிட்டு பெருமாள் அடைக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு பரிகாரம். கடன் வாங்கினதுக்கு பரிகாரம் பண்ணுறோம், நியாயமாக இது? அப்போ நமக்கு சுயமான சிந்தனை உள்ள விஷயங்களை பூரா எம்பெருமானத்தில் கேட்கறதுனால அது குப்பையை கொண்டு போய் கொட்டுறோம். இடம் சுத்தமாக இருக்குது, ஆனால் பெருமாளத்தை பொறுத்த வரைக்கும் இவன் எல்லாத்தையும் கேட்டுருக்கானே. ஏன்னு கேட்டால் பெருமாளுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு.
அப்போ பெருமாளுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுது, அதை நம்ம நினச்சிட்டோம்னா அது பக்தி. இந்த சமயத்தை நமக்கு செய்வான் அப்படிங்கிற ஞானம் இருக்கணும். ஒரே மதம் பிடிச்சி யானை ஓடி வந்தது, மதம் பிடிச்சி யானை ஓடி வருதுன்னா மற்றெல்லாம் சும்மா எல்லோரும் ஓடுறா பேசாமல் அப்படின்னா பார்க்கனே வந்து மதம் பிடிச்சி யானை வருதுயா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு குத்து. அதுக்கப்புறம் அவன் நாராயண சப்தம் சொல்லிகிட்டே இருந்தான், நாராயண ஜபம் பண்ணிகிட்டே இருந்தான். ஜபம் பண்ணி அவன் மேலே போயிட்டான். இன்னும் பெருமாள்கிட்ட போனோன்னே கேட்குறான், இதை போல் வந்து நான் இங்கே வந்து சந்தோஷம்தான், சந்தோஷமாக இல்லையாண்ணா? சந்தோஷம்தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் அங்கே இருக்கணும்னு ஆசை, எனக்கு அபிப்பிராயம். திடீர்னு நீங்கள் அழிச்சுன்னு வந்துட்டா என்ன? சரி அப்படின்னா நான் என்ன என் மேலே தப்பு இல்லையே, நான் எப்படி வந்தேன்? யார் சொன்னா? முதல்ல வான் பண்ணனா கூட்டத்தை, ஜனங்கள் கூட்டமாக வந்தா இல்லையா சொன்னேன்னா அது நான் தான். யானைக்கு மதம் பிடிச்சிருத்துங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தாஹ்வயம் இதம் ஜெகத், அது நான் தான். அப்புறம் ஜனங்களாக வந்தேனா இல்லையா, சேத்தனர்களாக வந்தேன் இல்லையா, அதுவும் நான் தான். சரி மெனக்கிட்டு நானே பாகனாக வந்தனே, நான் யானை மதம் பிடிச்ச யானையுடைய பாகம் நானே அதுக்கிட்ட இல்லை உன்னை வந்து சொன்னனா இல்லையா, அப்போ அதையும் நீ நம்பிக்கை இருக்கணும் இல்லையா, அதுவும் நம்பிக்கை இல்லை. அப்போ என்ன செய்யறது? அப்போ என்கிட்ட விசுவாசம் இல்லை, நாமத்து மேலே விசுவாசம், என்கிட்ட விசுவாசம். நாராயண சப்தத்தில் இருக்கிற அந்த ஜீவன் மேலே நமக்கு அபிப்பிராயம் இருக்கு. இப்போ நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், நம்ம கண்ணை நம்மளால் பார்க்க முடியுமா? உலகத்தில் எல்லா கெட்டிக்காராலும் இருக்கார், மீதி இந்திரியங்களை நீங்கள் பார்க்குறீங்க கண்ணால், கண்ணை உங்கள் கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? கண்ணாடியால் பார்க்கலாம், கண்ணாடி கிட்ட போச்ச பார்க்குறோம் இல்லையா, அது ஆச்சாரியார். கண்ணாடி யாருன்னு கேட்டாக்க நம்மளை யாரும் காட்டி கொடுக்குறவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணால் நம்ம பார்க்க முடியாது, கண்ணால் நம்ம கண்ணே பார்க்கவே முடியாது. நம்ம கண்ணால் எத்தனையோ பார்க்குறோம், நம்ம கண்ணை பார்க்க முடியாது. அப்போ கண்ணுக்கு உள்ளார இருக்கிறதான ஒரு கருவியாக ஜீவன் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரம், கர்மேந்திரியங்கள் எல்லாத்துலேயும் உள்ளார ஜீவனானது இருந்து எல்லாத்தையும் அவனே ஏற்றுக்கிறான். அப்போ சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாத்விக தியாகம்னா எந்த விஷயங்கள் செஞ்சாலும் எம்பெருமானுக்காக, எம்பெருமானே பண்ணி வைக்கிறதுக்காக என்னை கருவியாக செயல்படுத்துகிறானுங்கிறதான ஞானம் நமக்கு இருந்தால் அது பக்தி. அப்போ எந்த காரியமும் என்ன செய்யணும்? இப்போ பால் வாங்குறோம்னா பால் நான் வாங்கலைன்னு அர்த்தம், சாப்பிட்றோம்னா நான் சாப்பிடலன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தான் சாப்பிட்றீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறேங்க அது நான் சாப்பிடல, எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஞானம் வரணும். அப்படியே சிந்தனை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நம்மளாம் கொஞ்ச நேரம் என்ன சன்னியாசி ஆகிடும், சம்சாரங்கிறதான பந்தம் போயிடும். அப்போ சன்னியாசியாக ஆனால் மட்டும்தான் பக்தி வருமா? சம்சாரிகளுக்கு கிடையாதா? சம்சாரத்தில் இருந்து சன்னியாசியாக இருக்கு, சம்சாரத்தில் இருந்துட்டு சன்னியாசியாக இருக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்சாரத்தில் இருக்கலாம், எந்த ஈடுபாடும் இல்லாமல் இருக்கலாம். சில ஆற்றுல சில பேர் இருப்பா, எதுவும் கண்டுக்கவே மாட்டா, பேசாமல் இருப்பா, எதுவும் ஆற்றுல அடிச்சுப்பா, எதுவும் கண்டு பேசாமல் இருப்பாவா மாட்டில். இத்தனை நடக்கிறது நீங்கள் வாயமுன்னு இருக்கீங்களா அப்படின்னா அது மாதிரி நடக்கட்டும்பா. அப்போ அவள் விலகி இருக்கான்னு அர்த்தம். அப்போனா எம்பெருமானுக்கிட்ட அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா, சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விசேஷினாம் வார்த்தகே முனிவிருத்தினா யோகே நாந்தே தனுத்யஜாம்னு காளிதாசன் சொல்கிற மாதிரி, சின்ன வயசில் படிக்கிறோம், பெரிய வயசில் சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் சுகங்கள் அனுபவிக்கிறோம். அதுக்கு அனுபவித்த பிறகு இதெல்லாம் நமக்கு ஏதோ அப்படின்னு தள்ளிட்டு, இது ஏதோ கர்மா, இனிமேல் நம்ம இந்த பக்கம் வந்துடணும். இப்போ சில பேர் 60 வயசாகட்டும், நான் வந்து க்ஷேத்திரத்துக்கு போகிறேன், 60 வயசாச்சும் முட்டி வலி வந்துடும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், எல்லோரும் வந்துடுவா. அப்போ எங்கேயும் நம்ம போக முடியாது. இப்போ இப்போதைக்கு சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருள்ளாங்கிற கிரமத்தில் சின்ன வயசுலேயே இப்போல்லாம் இப்போ பார்த்தோம்னா இப்போ சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வச்சிடுறா. இப்போ ஒரு பயத்தில் சொல்லி வைக்கிறா, பின்னாடி சுகர் வந்துடும், கண்டிப்பாக ஷூராக சுகர் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இப்போ இருக்கிறவாள் இங்கே யாருக்கு சுகர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருக்கா சுகர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? யாராக இருக்குங்களா? சுகர் இல்லை, பிபி இல்லை, எந்த உடம்பும் எனக்கு இல்லை, கை தூக்குங்க. நானே இப்போ சம்மதம் உட்காந்துருக்கேன். அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஜீவன் உள்ளார் வந்தாலே இதனுடைய எல்லா இன்றைக்கி இல்லை சுகர் இல்லை சந்தோஷப்படலாம், நாளைக்கு அட்மாஸ்பியர் மாட்டும். அப்பா இது சுகர், இப்போ என்ன பிரச்சனை? இப்போனா யாராவது சுகர் உள்ளவா சுகர் இல்லாதவாளை பார்த்துட்டு சுகரே வரலையே, சுகரே வரமாட்டேன், வராமல் இருக்கே,
300 400 சொல்கிறாளே ஒன்றுமே இல்லாமல் இருக்காளே பரவாயில்ல கொடுத்து வச்சோம் அப்படிமா. மாமி நீங்கள் சொல்லிட்டு போனங்க, இந்த பாருங்கள் சார்கிட்ட சொல்லிட்டா போயிடுச்சு வந்துடும். அப்போ அந்த சுகர் அப்படி அப்போ அதில் ஒரு சந்தோஷம் இவாளுக்கு. அப்பாடா அவளுக்கு சுகர் வந்துருத்தா நமக்கு பிரச்சனை இல்லை, இவாளுக்கு சுகருக்கு பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, அவளுக்கு சுகர் வராமல் இருக்கே வந்துட்டோன்னா எனக்கு நிம்மதியாக போயிடுச்சு. அதில் ஒரு திருப்தி நமக்கு. அதெல்லாமே எதுவுமே இதெல்லாம் இந்த பக்தி மூலமாக இதெல்லாம் சாதா விஷயங்கள். எதுவுமே உலகத்தில் வந்து நீங்கள் எதுவுமே சாதாரணமாக வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்தி. எம்பெருமானத்தை என்ன கேட்கணும் அப்படின்னா அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருப்பையா நாத திருடபக்தி சமன்விதா. எம்பெருமானத்தில் 3 தான் போய் கேட்கணும். பெருமானத்தை போய் பேசாமல் நிற்கணும், நின்னா போகிறோம். அனாயாசேன மரணம், நமக்கு மரணங்கிறது சம்பவிக்கும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போய் தான் ஆகணும். இங்கே என்ன வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்துக்கு கிரமத்தில் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. இங்கே வந்தாச்சுன்னா போய் தான் ஆகணும். இப்போ என்ன இங்கே 12 மணி மட்டும் உபன்யாசம் பண்ண 12 அன்றைக்கு வெளில தான் போய் ஆகணும், எங்காவது போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது மாதிரி இந்த பெருமாள்கிட்ட அனாயாசேன எனக்கு மரணம் சம்பவிக்கணும், ஆனால் அது எப்படி இருக்கணும், அனாயாசமாக இருக்கணும், படுத்த படுக்கையாக இருக்கக்கூடாது. அவள் வந்து அள்ளி கொட்டினாதான் சரி வரும் அப்படி எதிர்பார்த்து இல்லாமல் இருக்கணும். நானே என் காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பிடணும். அப்படி ஒரு சரீரம் எனக்கு கொடுன்னு பெருமாள் அனாயாசேன மரணம். அப்படின்னா அந்த பாட்டியம்மா கேட்டா இல்லையா, தானியம் தனம் பசுபுத்திர லாபம் சதசம்பட்சம் தீர்க்கம் ஆகும் மாதிரி அனாயாசேன மரணத்தை கேட்கணும். அப்போ சரீரமானது என்ன ஆகுது, சரீரத்தை யாராவது கவனிக்கிறீங்களோ, சரீரம் இருக்குல்லையா, சரீரத்தை எப்படி கவனிக்கணும், சரீரத்தை நம்ம முதல்ல ரசிக்கணும். சரீரங்கிறது ஒரு அற்புதமான ஒரு எம்பெருமான் கொடுத்த ஒரு பொக்கிஷம் நமக்கு. நம்ம அதை சரியாக கவனிக்கலை. பணம் அப்படிங்கிறதான ஒரு போதையில் போயிட்டு காலையில் சாயங்காலம் காலையில் உழண்டு நம்மளை கவனிக்காமல் இப்போ எல்லாம் வந்துடுது. இப்போ பெருமாள் போய் சேவிக்கணும் அப்படின்னா முடியல, ரொம்ப நாளைக்கு உட்காந்துக்க முடியல, முட்டி வலிக்கிறது, இவாகிட்ட போகணும், யார்கிட்ட அந்த என்ன இது செஞ்சு விட்றாளே ஃபிசியோதெரபி, அவாகிட்ட டாக்டர் என்ன டாக்டரும் ஃபீஸ் வாங்கிக்கிறா, அவாட்டையும் போங்கங்கிறார். அப்போ முட்டி வலி வந்துடுது, நிற்க முடியல, ரொம்ப நாள் நின்னா எனக்கு மறந்து போயிடுது, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ சரீரத்தை எம்பெருமான் கொடுத்த சரீரம் எம்பெருமான் தான் கொடுத்துருக்கார். அந்த சரீரத்தை எப்படிக்கா எம்பெருமானுக்கே நம்ம காரியம் பண்ணினோமா, அடியோமோ அதுக்கு தானே கொடுத்தோம். அந்த காரியத்தை விட்டுட்டு மீது எல்லா காரியம் செஞ்சதுனால நமக்கு இந்த அனர்த்தம். இந்த பக்தி இல்லாததுனால வந்த வேணை. எம்பெருமானுக்கு கொடுத்த சரீரம் தானே, அவனுக்கு தானே அர்ப்பணம் பண்ணணும், அதுதானே உண்மை. அது இல்லையா இப்போ நம்மக்கிட்ட பெருமாள் சேவைக்கு எத்தனை நிமிஷம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். மீதி இதர காரியங்கள்லாம் மணிக்கணக்காக பண்ணிட்டு இருக்கும். இப்போ நல்ல காரியம் பண்ணுறா மாமி, எத்தனை பேர் வந்து இந்த ஹால் பூரா நிரம்பி இருக்கணும் இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் கொடுத்து வச்சுவா. இத்தனை உலகத்தில் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த மாமி நிறைய பேரை கூப்பிட்டுருக்கலாம். அவளுக்கு என்னென்ன வேலையோ அப்படின்னு போகக்கூடாது, இதுதான் எங்களுக்கு வேலைன்னு வரணும். பக்திங்கிறது அப்படின்னா இந்த சொன்னால் 5 மணி வரேன் 5 மணி ஓடி மழையாக கிட்ட ஓடி வந்தேன் இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா இவா நம்மளை நியமிச்சிருக்கா, இவானா எம்பெருமான் நம்மளை நியமிச்சிருக்கா. அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்கிறது என்னுடைய கடை, என்னுடைய நியமனம், என்னுடைய கட்டளை. எம்பெருமான கட்டளை எடுத்துன்னு வந்தேன். அதே போல் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அது சரீரமானது ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உலகத்தில் ஆஞ்சநேயர் சொல்கிற சுந்தரகாண்டத்தில் உலகத்தில் உயர்ந்த செல்வம் எது, உலகத்தில் ரொம்ப செல்வம் எதுனா உற்சாகம் தான் உயர்ந்த செல்வம். பணம்லாம் கிடையாது. பணம் இல்லைன்னா உயிர் போயிடுமாண்ணே இல்லையா. கடன்காரன்ட்டு கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுக்கலாம் ஜெயிலுக்கு போகிறோம், அவ்வளோதான். அந்த வேற ஒன்றும் தண்டனை தூக்கு தண்டனை கொடுப்பாளாண்ணே, ஆயுள் தண்டனை கொடுக்க போகிறாளா, ஒன்றும் குத்தம் இல்லை, ஜெயிலுக்கு போவோம் அவ்வளோதானே. அங்கே உயிரோடு தானே இருப்போம், வேலைக்கு சாப்பாடு கிடைக்க போகுது அவ்வளோதானே, இன்னும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அங்கே உற்சாகம் சொல்கிறார் ஆஞ்சநேயர். என்ன சொல்கிறாருன்னா உற்சாகம் தான் உயர்ந்த செல்வம். அந்த உற்சாகம் என்ன வரும், புரோத்சாகத்தை ஏற்படுத்தும். அந்த உற்சாகத்தை தான் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணலாம்.
நேற்று மட்டும் வெறுமதான் அந்த பையன் இப்போ நல்லா ஜம்முன்னு ஆகிட்டானே, எப்படி ஆகிறான்? உற்சாகம், ஒரு வைராக்கியம் வேணும். இதுதான் நமக்கு அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறது இதுதான் நமக்கு. கிருஷ்ணன் தான் நமக்கு எல்லாம், அவன் தான் பொருள், அவன் தான் நமக்கு எல்லாமே, கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறதான அவன் திருவடி தான் நமக்கு வேணும். அவன் திருவடியை நம்ம பிடிச்சிட்டோம்னே, அவனுடைய காலை பிடிச்சிட்டோம் ஓட முடியாதவனோ. என்ன ரொம்ப வேகமாக ஓடுறோன்னா தட்டு, எவ்வளோ வேகமாக வர்ற குதிரை இருக்கோனா, ஒரு குச்சால் தட்டினா குதிரை சாஞ்சிடும். ஆனால் கிருஷ்ணனை ஓடி வந்தானே காலை பிடிச்சிட்டோம்னா, இவன் காலை பிடிக்கிறதுக்காக நின்றுடுவாங்க, ரைட் பண்ணுவான். அவ்வளோ குருவாயூரில் ஒரு யானை வேகமாக ஓடி வருது, வேகமாக வருது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு. வழியில் என்ன கால் கொஞ்சம் ஹீனமானவா நடந்து போகிறா, அந்த வேகத்தை அது குறைச்சிருது. அந்த யானைக்கு தெரியுறது நம்ம வேகமாக வரோம், அதை கேட்க முடியாது யாருமே. ஆனால் அதுக்கு ஞானத்தை கொடுத்துருவான் எம்பெருமான். நம்ம போகிறவன் இவனால் முடியல, அதனால் இவனை ஒன்றும் நம்ம இடறக்கூடாது. அவனுக்கு கொஞ்சம் தூரத்தில் நின்று மெதுவாக ஸ்லோவாக வருது, அவ்வளோ வேகமாக வந்த யானை. அது கஷ்டம், யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய யானை ஸ்லோவாக வரணும், கஷ்டம்தான். நம்ம முடியுமா? வருது. பெருமாள் சக்தி கொடுக்குறாரு. யாருக்காக? இவன் முடியாது, இவன் தனக்கு வேண்டியவன், அதனால் எனக்கு நீ கைங்கரியம் பண்ண நீ வெயிட் பண்ணுங்கிறார் பெருமாள். அப்போ இந்த ஸ்ரத்தை, அந்த உற்சாகம் அப்படிங்கிறது அங்கே போய் அப்ளிகபிள் ஆகும். அப்போ உற்சாகம்தான் ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு வரும். ஏன்னு கேட்டால் அவர் சில சமயம் தொய்வாயிட்டார். ஆஞ்சநேயர் என்ன செஞ்சால் இந்த பக்கம் அந்த பக்கம்னு யாருமே சீதையை பார்க்கவே முடியல, ரொம்ப டவுனாக இருந்தால். அப்புறம் உற்சாகம் வந்து தான் அவரே தான் உற்சாகப்படுத்தினாராம். நம்மளே என்ன செய்ய, இப்போ திடீர்னு சுகர் குறைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே சாக்லேட் வாயில் போட்டுருவோம், சருன்னு ஒன்று சுகர் வெளில வந்துடும். இப்போ அது ஒரு ஐடியா இருக்குது. கையில் சாக்லேட்டில் கையில் வச்சுட்டுருப்பா, கல்கண்டோ எதோ வச்சுருப்பா, இதெல்லாம் நிலக்கடலை கேக்கு அதெல்லாம் வச்சுருப்பா, கையில் வச்சுட்டுருக்கா, சில பர்ஸில் வச்சுருக்கா. டவுன் ஆச்சுன்னா போட்டு டாக்டர் போட்டுக்க சொல்ல, உடனே வெளில வந்துடும். உடனே அந்த சுகரானது அந்த லெவலுக்கு வந்துடும். ஏன் சொல்கிறேன்? சுகபிரம்மம் சுகர், அவர் சுகர் இருக்கிற சுகர் எதனால் வருதுன்னா அன்னத்வேஷம். அன்னத்தை நம்ம என்றைக்கு இப்போ சாப்பாடு கரெக்டாக சாப்பிடாததுனால தான் சுகர் வருதுங்கிறா டாக்டர். கரெக்ட் அதி சாப்பிட்ணும், கரெக்ட் சாப்பிடாத தான் சுகர் வந்துடுது. அன்னத்தை நம்ம எப்போ நிஷேதம் பண்ணினோமோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னு அது வேண்டாம் ஆயிடுது. எப்போ எனக்கு நிஷேதம் பண்ணோம், நான் இன்னும் வாங்கிட்டே இருக்க மாட்டேன். ஒரு கப்பு சாப்பாடு போட்டுக்கோங்க, ஒரு கப்பு தான் கொடுக்க டாக்டர், ஒரு கப்பு சொல்கிறார், அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்றோம், சுகர் இருக்கிறவாளா ஒரு கப்பு சாப்பிட்டா முடியுமா? நிற்க வேண்டாமா நம்மளால்? டாக்டர் சொல்லதான் நம்ம சாப்பிடுவோம். அப்புறம் மறுபடியும் டெஸ்ட் எடுக்க போனோம்னா என்ன மாமி குறையாமல் இருக்கே, குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ பக்தி அப்படிங்கிறது பெருமாள் இது போய் கேட்கணும். அனாயாசேன மரணம். மரணம் ஜீவிக்கணும்னா எனக்கு நல்லபடியாக நான் இப்போ நல்லபடியாக இருந்து காலையில் எழுந்தார் 10, அதுக்கு இப்போ தான் பார்த்துட்டு அது அதிர்ச்சி, நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மரணமானது. அவர் ரொம்ப நாள் 2 வருஷமாக இதெல்லாம் இருந்தார், படுத்த படுக்கையாக தான் இருந்தார், பாவம் அப்படின்னு பாவம் பார்க்கக்கூடாது. இந்த ஜீவன் மேலே ஒன்று தான் பாவமாக ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஆச்சரியப்படணும். ஓ இப்படியா, இப்படி மரணம் சம்பவிக்கணும், நம்ம ஆசைப்படணும். ஓ இப்படி நமக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு. அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம். என்னுடைய ஜீவனம் எப்படின்னு நான் உழைச்சி நான் சாப்பிட்ற மாதிரி வைக்கணுமே தவிர்த்து அடுத்தவாயிட்ட போய் உழைக்காமல் கையேந்துற அளவுக்கு வச்சிடாத. ஆந்தனையும் கை காட்டிங்கிறார். அங்கே என்ன சொன்னா, ஆண்டாள்னு சொன்னால் பிக்ஷு கிட்ட கூட, பிச்சை எடுக்கிறவா கிட்ட கூட ஒரு பாடம் கற்றுக்கணும். நம்ம பிச்சை எடுக்கிறவா இருக்கா இல்லையா, அவகிட்ட ஒரு வைராக்கியம் இருக்குது பாருங்கள், கோபமே வராத பாருங்க. கோயா அப்படின்னா சரிங்கன்னு சொல்லிட்டு போகணும், கோவப்பட மாட்டான், பொறுமையாக போயிடுவான். அவர் என்ன சொல்கிறான், உன்னால் முடியல அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் அவளை கை காட்டின, ஆந்தனையும் கை காட்டின, அவள் கொடுக்குறா தனிக்கால், அவள்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பணும். எப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்துக்கு போனால் இந்த கை வண்டியும் தான் அந்த சந்தனம்லாம் கட்டி சந்தனங்கள் பூசி நல்லா மல்லிகையெல்லாம் வச்சு இதுக்கு விரல் ஒண்டி சொர்க்கத்துக்கு போச்சான். ஏன்னு கேட்டானா யமனை பார்த்து, ஏன் இது ஒன்றியும் சொர்க்கத்துக்கு வந்ததுன்னு, நீ கை காட்டினியோனோ அதனால் சொர்க்கத்து தர்மம் காட்டினியோ, இந்த கை தான் காட்டி அது ஒண்டி தான் போச்சு, மீதியெல்லாம் போகலை அப்படின்னா. அவன் சொன்னானா, எனக்கு இன்றைக்கி நைட்டு ஒட்டியும் என்னை பூலோகத்தை அனுப்புங்க, நாளை காலையில் என்னை பிடிச்சின்னு வந்துடுங்க, கவலையப்படாதுங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஒண்டியும் கொடுத்துருங்க, அது 6லேருந்து 8. அது என்ன ராத்திரி கேட்டான்னு 6 சொல்லுங்க என்ன, அப்போ தான் எல்லோரும் வருவாளாம் வீதியில். அப்போ என்ன செஞ்சானா, அவன்
பரவாயில்ல, அந்த தனிக்கால் அங்கே இருக்கா இல்லையா, அவள் விட கையை இப்படி காட்டினானா, இப்படி சரீரத்தினால இப்படி விட ஆட்டி ஆட்டி ஃபுல்லாக சரீரத்தை பூரா காட்டி விட்டான். இப்போ 8 மணி ஆகிடும் ஆயிடுச்சுன்னு போனால் உடம்பு பூரா சந்தனம் பூசிட்டாலாம். விரல் ஒண்டி தானே போச்சு. அவர் ரொம்ப கெட்டிக்காரன். அதை யமகாத்தன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த யமனுக்கு அவனுக்கு ஒரு பாடம் சொல்கிற மாதிரி என்ன செஞ்சான், இப்போ சரீரத்தை பூரா இப்படியும் சொன்ன மாதிரி எல்லாம் வந்துருத்தான், அவனுக்கு புண்ணியம் வந்துருத்தான். அந்த ஆந்தனின் கைகாட்டி சின்ன விவகாரத்தை ஆண்டாள் சொல்லி கொடுக்குறான். இப்போ ஆந்தனின் கைகாட்டிங்கிற விவகாரத்தில் நம்ம பிக்ஷுக்காக வந்துடக்கூடாது, நம்ம வாசலுக்கு ரொம்ப வரக்கூடாது. நேற்று மட்டும் சுவாமி அப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கார் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன யாருமே சொல்லக்கூடாது, கௌரவமாக இருக்கணும். அப்போ வினா தைனியன ஜீவனம். அப்புறம் என்னென்னா தேகிமே கிருப்பையா நாத, எம்பெருமானே எனக்கு கிருப்பை பண்ணும், தேகி எனக்கு குடும்பம் கிருப்பையா திருடபக்தி சமன்விதா. மகாவிஸ்வாசம் சொன்னேன் இல்லையா, திருடபக்தி திருடமான பக்தி. எம்பெரும் அச்சலம் கொஞ்சம் கூட அசைக்க முடியாதான விவகாரம் இருக்கணும். கோடி ரூபா கொடுக்குறேன் கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லு அப்படின்னா கோடி ரூபா நீனே வச்சுக்கோன்னு சொல்லிடணும். கோடி ரூபா கொடுத்து கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லு அப்படின்னாக்கா நம்மளாம் என்ன சொல்லுவோம், கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லுவோமா? இங்கே இருக்கிறவாலாம் 10 கோடி ரூபா கொடுக்குறேன் கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லுங்கோ அப்படின்னா சரி மனசாக கேட்குறதா சுவாமி கேட்குறதா சொல்லிடலாம், அப்புறம் 10 கோடி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஞானம் வருமா? வரும். இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கே வரும். அது ப்ராக்டிக்கல். ஆனால் சொல்ல மாட்டோம். மனசு சொல்லும், மனசுக்கு பணத்தை வாங்கிக்கலாம் கிருஷ்ணன் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அந்த மனசு பக்கத்தில் உட்காந்துருக்காலே ஒரு ஜீவன், அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து ஆத்மா இருக்கான். டேய் நான் உங்ககிட்ட இருந்து நான் இல்லைன்னு சொல்கிறேன், நியாயமா அது அப்படின்னு நம்ம இந்த ஞானத்தை பெருமான் இவன் இல்லைன்னு சொல்லிட்டாக்க தனக்கு என்னென்னா மறந்தும் புறந்தரா மாந்தர் அப்படிங்கிறார் ஆழ்வார்கள். பெருமாள் வேற ஒரு தெய்வங்களை போய் சேவிக்கிறதுனால அவள் ஏதாவது வரங்கள்லாம் கொடுத்துட்றா, அதான் போய் ஜனங்கள்லாம் இதை சேவிக்கிறாளே. அப்போ ரங்கநாதன் உனக்கு உணவு சேவிக்கிறதுக்கு நிறையா பேர் வரமாட்டேங்கிறாளே, சீக்கிரம் பணம் சீக்கிரமாக இப்போ தேவதைகள் சேவிச்சோம்னா பலனை உடனே கொடுத்துட்றா, ஆனால் அந்த கோயிலுக்கு நிறையா பேர் போகிறா அப்படின்னா அதுக்கு ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அர்த்தம் இல்லை, நான் கொடுத்ததான என்னுடைய ரப்பு அவெல்லாம். அப்போ உன்னை ஒருத்தவா கேட்டு நான் இந்த பலனை இல்லைன்னு சொல்லனா உன் மேலே நம்பிக்கை வராமல் போயிடும் இல்லையா, அந்த நம்பிக்கை வராமல் இருக்கிறதுக்காக தான் உனக்கு அந்த சக்தியை கொடுத்தேங்கன்னு நான் தான் கொடுத்தேங்கிறேன். சூரியன் உதிக்கிறேன், சூரியன் சக்தி கிடையாது, எம்பெருமான் கொடுக்குற சக்தியை வாங்கி சூரியன் உதிக்கிறான், சந்திரன் உதிக்க, எல்லாருமே சாத்விக தியாகம் தானே எல்லாமே லோகம் பூராமே. அப்போ அந்த பக்தியானது திடபக்தி வேணும், சமன்விதா. எம்பெருமானுக்கும் நமக்கும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்று 1000 பல்லாண்டு, பிரிவே கூடாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும், எற்றைக்கும் 7 பிறவிக்கும்னா என்ன பிறவி? 7 பிறவி முடிஞ்சிருத்து, நம்ம லாஸ்ட்டு பிறவி தான். இதுக்கு மறுபடியும் ஒரு பிறவி வந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ திருப்பி இங்கே மண்டபத்தில் உட்காந்துட்டு படியேறி இதெல்லாம் கஷ்டம், தேவையில்லை. இந்த பிறவி வேண்டாம், ஆனால் மறந்தும் புறந்தராமல் இந்த பிறவி வேண்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஆச்சார பக்கம் ஒதுங்குதல், ஆச்சார இடத்துல போய் சரணாகதி பண்ணிக்கணும். ஆச்சார இடத்துல போய் என்னால் முடியல, என்னுடைய ஜீவனை நீங்கள் கரை சேர்க்கணும். இப்போ குழந்தை படிக்காத குழந்தை என்ன செய்கிறோம், நம்ம டியூஷன் கொண்டு விட்டுறோம் இல்லையா, படிக்காத குழந்தை டியூஷன் கொண்டு விட்றோம், அந்த குழந்தை என்ன ஆகுது, படிக்குமா படிக்காதா? டியூஷனை கொண்டு விடுற குழந்தைலாம் படிக்குமா படிக்காதா? எல்லாம் படிக்குமா? 100க்கு 100 வராது. ஏதோ கொஞ்சம் பேர் தான் படிப்பா. மறுபடியும் அந்த குழந்தை அங்கே போனால் இதுக்கு மேலே மக்கா போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஆற்றுல வச்சுட்டுருவா. இது ஒரு விதமான பிரபத்தின்னு அப்படி கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் சரி, பயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வது அப்படின்னு ஆச்சாரியன. நீ என்கிட்ட பக்தியாக இருக்கியோ இல்லை, அதை பற்றி கவலை கிடையாது. நீ என்ன மேன்மையாக சொல்கிறியா, எது வேணான்னு சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் என்ன நீ சரணம் பிரஜ சர்வதர்மான் பரித்திஜ மாமேகம் சரணம், என்கிட்ட வந்துட்டான், அவனை எந்த காலத்திலையும் அவனை நான் மாட்டேன் அப்படின்னா இது. இப்போ எம்பெருமானை சேவிச்சுவா வேறு தெய்வங்களை சேவிக்கிறா அப்படின்ட்டா பெருமாள் என்ன செய்வாராம், வெயிட் பண்ணுவாராம், மறுபடியும் வரணுங்கிறத ஞானத்தை கொடுத்து திருப்புவாராம் அவர். அப்புறம் மறந்தும் புறந்தராமாந்தார். அதனால் எம்பெருமான் என்ன செய்கிறான்னா தனக்கிட்ட விஸ்வாசம் மகா விஸ்வாசமாக இருக்கிறவனை என்னைக்காக இருந்தாலும் தன் பக்கத்திலே. நமக்கு இன்றைக்கி பெருமாள் சேவை கொடுக்கல, அதனால் பெருமாளை கோச்சிக்கிறோம் இல்லையா, பெருமாள் சேவிக்கவே இல்லை அப்படின்னு கோச்சிக்கிறோம் இல்லை, அது உரிமை. ஆனால் அவங்ககிட்ட நமக்கு பக்தி இல்லாமல் போயிடுமா?
இந்த கோயிலுக்கே போகக்கூடாது, ரங்கநாத கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா ஸ்ரீரங்கத்தில் கிட்டத்தட்ட எல்லாருமே போகாமல் இருக்கணும். நிறையாவது ஸ்ரீரங்கம் பெருமாள் சேவை கிடைக்கல, கூட்டமாக இருக்குது, திரும்பி வந்துட்டோம்னா யாருமே கோயிலுக்கு போகாமல் இருக்கணும். அப்படி யாராக இருக்குங்களா? மறுபடியும் போயிட்டு தானே இருக்குங்க. நான் எப்படியாவது அடுத்த வைகுண்ட ஏகாதசி போய் நான் முதல்ல நின்று சேவிச்சுட்டு வந்துடுறோமே. அப்போ அந்த வைராக்கியம் வருது இல்லையா, உற்சாகம் வருது இல்லையா, அப்போ அதுதான் மகா விஸ்வாசம். அப்போ பெருமாள் தான் சக்தியை கொடுக்குறார் அப்படின்னு ஞானம் நமக்கு வருதுன்னா அதுதான் கிருஷ்ணனுடைய பக்தி. கிருஷ்ணனோட பக்தி அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமான பக்தி. இப்போ திருமலையில் 2 மணி இருக்கு இல்லையா, அடிக்கிறா இல்லையா, அது பெருமாள் என்ன செஞ்சால் வீதியில் வரும்போது எல்லா வெண்ணெயெல்லாம் சாப்பிட்ற வழக்கம் உண்டாம், பானையில் இருக்கிற வெண்ணெயெல்லாம். அப்போ பானையில் இந்த மணி ஒன்று இருந்துதான். மணின்னு சொன்னாரா, நீ ஒழிக்காத நீனு அப்படின்னாரா. பெருமாள் வெண்ணெயை சாப்பிடும் மணியை தெரியாமல் அடிச்சுட்டான். நான் தான் சொன்னேனே, என்ன இல்லை பெருமாள் அம்சாகும்போது மணி சேர்க்கணுமே, அதான வழக்கம் ஆகம பிரகாரம், அதனால் அது இல்லாமல் போயிடுமே. நீ இருக்கிற இடத்துல மாறி போகக்கூடாது இல்லையா, நீ தானே எல்லாத்துக்கும் கர்த்தா, நீ இருக்கும்போது சம்பிரதாயம் மாறி போயிடுமே, நான் மணி அடிக்காமல் இருந்தேன்னா தப்பாகிடும் இல்லையா, அதனால் அடிச்சேன். சரி நீங்கள் திருமலையில் போயிட்டு மணியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 2 மணி இருக்கணும். அதை இன்றைக்கி கிருஷ்ணன் வந்து ஸ்பர்சம் பட்ட மணியாக, அதனால தான் இன்றைக்கி அந்த சவுண்டு வேறு எங்கேயும் கிடையாது. திருமலையில் அந்த 2 மணி இடிக்கிறா இல்லையா, பெருமாள் அம்சம் ஆகும்போது சாயங்காலம் சாத்தமுறையில் முன்னாடி முடிஞ்ச பிறகு அதனுடைய சவுண்டு வேறு எங்கேயும் இல்லை, யாருக்கும் கிடையாது அப்படின்னு. எம்பெருமான் அப்படி அற்புதமான நிறையா லீலைகளை பண்ணிருக்க. அதை பற்றி பேசுகிறோம்னா நமக்கு அவகாசங்கள் நிறையா வேணும். அதனால் பெருமாள் இடத்துல விஸ்வாசங்கள் வேணும், மகா விஸ்வாசங்கள் வேணும். ஜனங்கள் இடத்துல விஸ்வாசமும், பந்துக்கள் இடத்துல விஸ்வாசமும், தெரிஞ்ச இடத்துல விஸ்வாசமும் இருங்கோ, விஸ்வாசமாக இருங்கோ. ஆனால் மகா விஸ்வாசமாக ஆச்சார இடத்துல மட்டும் இருங்கோ. மகா விஸ்வாசம் யார்கிட்ட இருக்கணும்? எம்பெருமான இடத்துலையும் ஆச்சார இடத்துலையும் இருக்கணும். பகவத்கீதை எவ்வளோ மொத்தம் எத்தனை? 18 அத்தியாயம் இருக்குது. 18 அத்தியாயத்து ஸ்லோகங்களை வாசிச்சிங்கனாக்க அதனுடைய பலன்களை நீங்கள் அடையிறீங்களா இல்லையா? ஸ்லோகங்கள் வாசிக்கிறதுனால அதனுடைய பலன் உங்களுக்கு வருதா இல்லையா அப்படின்னா இல்லை. எவ்வளோ ஸ்லோகம் வாசித்தாலும் அது பிரகாரம் நடக்க முடியுமா நம்மளால்? ஆசையெல்லாம் விடுன்னு சொல்லிட்டார். என்ன ஆசை விட்டோம் நம்ம? இப்போ உங்களுக்கெல்லாம் டைம் ஃபிக்ஸடாக சில பேர் முன்னாடி வந்தாங்க, சில பேர் லேட்டாக வந்தாங்க. என்ன காரணம்? ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஏதோ இருந்து அது முடிச்சு தானே வரேங்க. அப்போ இந்த நான் சொன்ன பிரகாரம் இல்லையே, இந்த ஆசையை ஒழிக்கணும் அது இல்லை இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆசை முடிச்சுட்டு அடுத்த ஆசைக்கு வந்திருக்குங்க, அது நடக்காது. அப்போ பக்தி அப்படிங்கிறது இந்த மார்க்கம்லாம். இப்போ 18 நீங்கள் என்ன ஸ்லோகம் வாசித்தாலும் அதனுடைய எசன்ஸை நம்ம பூர்த்தியாக அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 3 முதல்ல கர்மகானம், ஞானகானம், பக்தி. கர்மாவுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னாக்க 6 3 6 6 என்னன்னு கேட்டால் கர்மா என்ன செய்யலாம்னாக்க டெய்லி ஏதாவது ஒரு ஜீவனை காப்பாற்றணும், ஒரு நாளைக்கு ஒரு ஜீவனை காப்பாற்றணும். இப்போ பழங்காலத்தில் ஆற்றுலாம் வாளி வச்சுருப்பா இல்லையா, தண்ணி தெளிக்கிறது வாளி வச்சுருப்பா, ஜலத்தை வச்சு மேலே மூடி போட்டிருப்பா, ஒரு துணியை மூடிடுவா. ஏன்? பூச்சி கீச்சு வந்து ஊந்துடக்கூடாதுங்கிறதுனால இல்லையா. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு ஜீவனை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றலாம்? நம்ம இப்போ சைக்கிள் எடுக்கிறோம், ஒரு எறும்பு கண்ணு முன்னாடி இருக்குன்னு கொஞ்சம் நவுந்து போயிடணும். கண்ணுக்கு தெரியாமல் அடிபடுறது நம்ம பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சு ஒரு ஜீவனை கொலை செய்யக்கூடாது. அஹிம்சா பரமோ தர்மா, அதுதான் முதல் 6. அது செஞ்சிங்கன்னா நீங்கள் 6 அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுறது சமானம். ஒரு நாளைக்கு ஒரு ஜீவனை காப்பாற்றுங்க. உங்களால் வழியில் காப்பாற்றக்கூடிய ஜீவனை காப்பாற்றுங்க. அது அவாத்துக்க போகிறோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன செஞ்சேன், எனக்கு திருப்தி, கர்ப்பத்தை காப்பாற்றினேன். அது வந்து இம்சை செய்கிறது அது எனக்கு வேண்டாம். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றி, ஏன்னா கொஞ்சம் நூல் பால்காரன் தான் ஏற்றிட்டு போயிடுவோம் சறுக்குன்னு, யாராக இருந்தால் ஏற்றிட்டு போய்ட்டால் அந்த மரணம் நான் பார்த்து அது அப்படி ஆயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த கஷ்டப்படுறதே வந்து பெருமாள் என்ன செய்கிறாரு, அந்த கஷ்டப்படுற ஞானமே ஒரு விதத்தை நல்லதுங்கிற அடுத்து காப்பாற்ற போகிறோம்னு அர்த்தமா. இப்போ கண்ணுமணி தெரிஞ்ச காப்பாற்றுருங்க இல்லையா, அது ஒரு விதத்தில் ஒரு ஜீவனை காப்பாற்றணும். கரிகாய் திருத்துறோம் இல்லையா, காய்கறிகள்லாம் திருத்தி என்ன செய்கிறோம், அந்த குப்பையெல்லாம் குப்பை தொட்டில் போட்டு குழப்பி கிழப்பி அவள் எடுத்துன்னு போயிடுறா இல்லையா. அந்த கரிகாயெல்லாம் என்ன செய்கிறீங்க, மெனக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பை இல்லாமல் ஒரு பேப்பர்லையாவது கட்டி பக்கத்தில் எத்தனையோ, ஏன்னா இது கோகுலம் தானே, எம்பெருமானுடைய திருவதனத்தில் வண்ண வாசனை வந்துட்டுருக்கேன் இன்றைக்கும். ஏன்னா இது கோகுலமானபடினால அந்த திருத்தின மீதி இருக்கிற கரிகாலனுடைய
பகுதிகளை பக்கத்துக்கிற மாட்டுக்கோ இல்லை ஆட்டுக்கோ கீழே போட்டு ஒரு இடத்துல போட்டு போயிடுங்க நீங்கள், அது சாப்பிடும். இது கர்மா. கர்மகாண்டம் உங்கள் கர்மா. இப்போ பகவத்கீதை 6 அத்தியாயம் என்னன்னா 2 விஷயம் செய்யணும். ஒன்று, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு ஜீவனை காப்பாற்றுங்கோ, தெரிஞ்சு கொலை பண்ணாதுங்கோ. 2, 3வது காய்கறி தீர்த்தின மீதி பகுதிகளை. இப்போ ஆற்றுல சில பேர் வச்சுருப்பா வாழைப்பழத்தை, அது கருப்பாக வரைச்ச மஞ்சளாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகணும், யாருக்கும் கொடுக்கக்கூட அபிப்பிராயமாக என்னன்னு தெரியல, இவனும் சாப்பிட மாட்டான், பரவாயில்லைக்கும் கொடுக்காம. அது கொலுவில் பார்த்தா நல்லா தெரியும். கொலுவுக்கு போகிறோம் இல்லையா, காஞ்சி போனதான் வாடி போனதான் வெத்தலை கருப்பான வாழைப்பழத்தை தைரியமாக அடித்து கொடுப்பான். ஏன்னு கேட்டால் கொலுவில் நம்ம யாரையும் கேட்க மாட்டோம். என்ன காரணம், ஸ்ரத்தை. நமக்கு அவள் கையால் ஒன்று வாங்குகிறோம் இல்லையா, அது நமக்கு பாக்கியம். அது கருப்பாக கூட இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆற்றுக்கு வந்து என்ன செய்வோம், அதை அவள் அது போனால் வெத்தலை கொடுத்துருக்கா பாரு, எப்படி ஆற்றுக்கு எடுத்து போனால் அந்த வெத்தலை பாரு, இப்படி ஒரு வெத்தலை நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு வெத்தலை கொடுத்துருவா, சுண்டல் வேகவே இல்லை. எங்கே அங்கே சொல்ல மாட்டோம், ஆற்றுக்கு வந்து பொட்டலம் பிரித்து கரெக்டாக எல்லாத்தையும் மார்க் போடுவாங்க, வேகவே இல்லை. இதுக்கு எது கொடுக்கணும், கொடுக்காமே இருக்கலாமே. வெந்ததோ வேகலையோ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கோ, நான் சொன்ன வழியை பண்ணிடுங்க, மறுநாள் எனக்கு மாட்டுக்கு கொடுத்துருங்க, சரியாக போச்சு. நமக்கு முடியல மாட்டுக்கு கொடுத்துருங்க, பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கும் பெருமாள் கொடுத்துட்டார் வயிறு, ஜெரிக்கிறதுக்கு வயிறை கொடுத்துட்டார். ஆகையினால இந்த கிரமத்தில் 2, 3 ஒன்று கரிகா கொடுங்க, ஜீவனை காப்பாற்றுங்க, கொலை பண்ணாதுங்க, அஹிம்சை. ஏன்னா வாக்குனால கொலை பண்ணாதுங்க, மொத்த மனசு புண்படும்படியாக வார்த்தைகளை சொல்கிறதே கொலை பண்ணுறது சமம். அப்படியே ஹிதமாக பேசுங்கோ. ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சா. மிருதுத்துவமாக இருக்கணும் வார்த்தைகள்லாம், ரொம்ப கட்டோரமாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி மிருதுத்துவமாக இருக்கணும். பூக்களுடைய இதழ்களில் தொட்டு பார்க்கும்போது எப்படி சாஃப்டாக இருக்குது, அது மாதிரி இருக்கணும். நம்ம கரடம் ரடம் இருந்தாக்க என்னது ஒன்றும் புரியாமல் சொல்லிட்டு ஏதோ போயிட்டார் அவர். அப்படி இந்த அப்படி மாமிகிட்ட போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அவன் என்ன சொல்லனா, அடுத்த புரியும்படியாக ஆயிடுச்சுன்னு வர என்ன சொல்ல, நீங்கள் ஏன் சொன்னங்க கேட்க மாட்டான். அவளோட சுபாவம் அது, எம்பெருமான் கொடுத்துருக்கா. அப்போ இது ஒரு விதம் கர்மா முடிஞ்சுதா. 6 அத்தியாயம் கர்மயோகம். ஞான யோகம் அகங்காரம் கூடாது. சாத்விக தியாகம், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ, இந்த 6ம் அங்கே அப்ளிகபிள் ஆகிடும். அப்போ அகங்காரம் இல்லாமல் இருக்கும். நான் தான் செஞ்சேன், என்னால் தான் ஆச்சு, நான் இல்லைன்னா உன்னால் உண்மை செஞ்சுருக்க முடியாது, அப்படி இப்படி போட்டு எல்லா வாழ்க்கையிலலாம் நானே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற ஆண்டா என்ன சொல். அந்த இடத்துக்கு கூட என்ன சொல், இது எனக்கு வந்த பாவம் தான் தவிர்த்து அவா மேலே சொல்லாதங்கன்னு ஏற்றுக்கிறா. அத்தனை பாவத்தையும் ஏற்றுக்கிற சக்தி நமக்கு இருந்தாலே போருமா. இந்த தப்தாய பிண்டம்னு இருக்குது, இரும்பு காய்ச்சின இரும்பு இருக்கு இல்லையா, நீங்கள் எவ்வளோ தான் செமிட்டியால் அடித்தா கூட கொஞ்சம் கூட அது பயப்படாது. எவ்வளோ வேணால் அடிச்சு எவ்வளோ வேணால் நீங்கள் அடிக்க ஒன்றும் செய்யாது. ஆனால் அது தண்ணியில் நினச்சிட்டோம்னா ஒரு அடி கூட உங்களால் அடிக்க முடியாது. புரியுதா? நமக்கு அந்த கொல்லம்பற்றையில் இருக்கோன்னா அந்த இரும்பு கம்பினா பழுத்த காய்ச்சின்னு எவ்வளோ அடி அடித்தாலும் அப்படியே எந்த சைஸுக்கு வேணாலும் வளைஞ்சி கொடுத்துரும். தவறி தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் திருப்பி வாங்க, வளைக்கவே முடியாது உங்களால். அப்போ எம்பெருமானிடத்தில் இந்த அடிப்பட்ட தப்தய பிண்டமாக இருக்கிற பக்தி அடிக்க 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 எப்படி வேணால் பெருமாள் நம்ம நம்மளுக்கு பெருமாள் அப்படியே இருக்கணும். ஆச்சாரியான்னு அப்படியே போயிட்டே இருந்தால் எனக்கு அப்போ என்ன சும்மா சொல்லியிருக்கா, சும்மா சொல்கிற வார்த்தைக்கு பலன் இருக்குது, அவள் நினச்சி தானே சொல்கிறா. அப்போ இப்போ பேங்க்கில் போய் பணம் கொடுக்குறா, ஒன்று 1000 ரூபா கொடுக்குறாரு, 1000 ரூபா வாங்குகிறோம். எத்தனை வாட்டி எண்ணி பார்க்குறோம்? 1000 ரூபாயை அங்கே 2,500 கொடுத்தா, 2,500 மெனக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பேங்க் கதவு திறக்கிறதுக்குள்ளே ஒரு 4 வாட்டி எண்ணிட்டு ஆற்றுக்கு மறுபடியும் எண்ணி கையில் கொடுக்கணும். இவ்வளோ சந்தேகம் நமக்கு. அது லட்சக்கணக்கில் இருந்தால் அங்கேயே உட்காந்துருவோம். 1 மணி நேரம் பேங்க்கில் இருந்துட்டு அந்த மிஷினில் மறுபடியும் ஒரு வாட்டி எனக்கு கொஞ்சம் சந்தேகம் திருப்பி கொடுத்து பரிசலாக போட்டு. இன்றைக்கி ஒரு பேங்க்கில் போயிருந்தேன், ஒரு 5 ரூபா நோட்டு மாத்திரார் ஒருத்தர். ஒரு இடத்துல ஒரு சிகப்பாக ஒன்று இருக்குது. அவர் சொல்கிறார், இது போல் மாமிச கடையிலேருந்து வாங்கினது போல் இருக்குது இந்த நோட்டு, இப்படியே சொல்கிறார். அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், மாமிச கடையில் வாங்கினா போல இருக்குது, சிகப்பாக ரத்தம் படிஞ்சிருக்கு, எனக்கு மனசு ஒத்துக்கலை, அதனால் நீங்கள் வேறு நோட்டு கொடுங்கன்னா. அந்த கேஷியர் அம்மா சொல்கிற அழகாக சொன்னால், இது குங்குமமாக இருக்கக்கூடாதா? அவன் என்ன சொல்கிற, எவ்வளோ ஒரு கொடுக்குறவனுடைய மனசையும் வாங்கின திருப்பி கொடுக்குற மனசையும் பாருங்கள். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு பகவான் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். அவன் அழகாக சொல்கிறான், அந்த அம்மா
இது மாற்று ரத்தம்னு சொல்கிறீங்களே, இது குங்குமம் தானே, கோயிலேருந்து வந்தது புனிதம் தானே, இதையும் ஏன்ட்டு திரும்பி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுக்குறா. இப்போ எப்படி போகிறது சிந்தனைகள்லாம்? இப்போ அகங்காரம் கூடாது. அதுதான் 2வது 6வது அத்தியாயம், 6, 12 அத்தியாயம் உங்களுக்கு வேணும்னா 1 3 வழி. 2வது அகங்காரம் கூடாது, அகங்காரம் ஒழியணும். அகங்காரம் அகங்காரம் அது ரொம்ப காரம், அது தித்திப்பே கிடையாது. அகம் காரம், அது ஸ்வீட்டே கிடையாது, வெறும் காரம் தான். அது அகங்காரம். அது அகங்கிறதே ஆகாரம், அப்படி அந்த சொரூபம் ஆகிடுமா. அகங்காரம் பிடிச்சி அலையிறான், என்றைக்கு மாட்ட போகிறான்னு தெரியல. கரெக்டாக மாட்டுவான் என்றைக்காவது ஒரு நாள். இன்றைக்கெல்லாம் என் பெருமாள் ஒரு நேரம் பனிஷ்மெண்ட். நம்ம என்ன சொல்லுவேன், எல்லாம் அவன் பெருமாள் மேலே பாரத்தை போடு அப்படிமா. பெருமாள் மேலே பாரத்தை போடுன்னா அவர் பாவம், அவர் ஏந்துக்க வேணாமா? எல்லா பாரத்தையும் அவர் மேலே போட்டோம்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம மேலே 100 கிலோ கல்லை தூக்கி வச்சுடுறா, நம்ம எப்போ ஏந்துக்கிறது? 20 கிலோ கல்லை போட்டாலே ஏந்துக்க முடியல. 100 கிலோ கல்லை போட்டு நீங்கள் சுவாமி ஒரு 4 மணி நேரம் இருங்கன்னா என்ன ஆகும்? ஆம்புலன்ஸ் தான் வரும். இப்போ பெருமாள் மேலே எல்லா பாரத்தையும் ரங்கநாதன் மேலே போடுங்க. ஸ்ரீரங்கத்திற்கு 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேரும் பாரத் தூக்கி ரங்கநாதன் மேலே போட்டால் அவர் ரங்கநாதன் என்ன செய்வார்? தாங்குறேங்கிறார். நீங்கள் என்ன வேணால் செய்ய, என்னை வந்து அடைஞ்சிரு நான் பார்த்தேன். சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம். என்கிட்ட உனக்கு ஏக்கமாக இருக்கணும், என்னை வந்து அடையணுங்கிற ஏக்கம் இருக்கணும். அதுதான் ஏக்கம். ஒன்று நான் ஒத்தவன் தான் உனக்கு அப்படிங்கிறத அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் பக்தி. அதில் ஒரு சுவாரஸ்யம் வேணும், ஒரு உற்சாகம் வேணும், அதில் புரோத்சாகம். ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் என்ன செஞ்சாராம், எல்லா ராத்துக்கும் போகும்போது ஒன்றும் தெரியலையா, ராவணநாத்து போய் இடது கால் வச்சாராம். இப்போ கிரகப்பிரவேசத்துலாம் போகும்போது என்ன செய்கிறோம், வலது காலை எடுத்து வச்சு போங்கிறோம். இடது காலை ஏற்றி ஏன் போகக்கூடாது? நம்மக்கிட்ட தானே இருக்குது அந்த கால், இடது கால் நம்மக்கிட்ட தானே இருக்குது. நம்ம அந்த காலை வச்சு போனால் என்ன, போகலாம் இல்லையா? இடது காலம் இல்லாமல் நொண்டிகிட்டே இருக்கும், நம்ம வலது காலையை நொண்டி காரியம் பண்ணிகிட்டு இருக்கோமாண்ணே. அப்போ என்ன சொல்கிறார் அவர், ராவண நாட்டுக்கு போகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இடது கால் தான் போச்சு. ஏன்னு கேட்டால் இடது கால் போச்சுன்னா அபசகுணம். ராவனுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டது அன்னைக்கு. எப்போ ஆஞ்சநேயர் போய் காலை வச்சாரோ அப்போயே அவனுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டதான். அதனால் அபசகுணங்கள் வரக்கூடாது, கிரகப்பிரவேசத்தில் வலது காலம் எடுத்து வச்சுக்கோன்னு ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்துரு அன்றைக்கி சுந்தரகாண்டத்தில். ஏன் கேட்டால் பெருமாளுக்கு வரக்கூடியதான எல்லா வழிகளையும் எப்படி கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடி கோகுலத்தில் பலராமன் போய் உட்காந்துட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி எல்லா பரிவாரம், இப்போ ரங்கநாதர் போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் போய்டும், எல்லா சாமான்களும் போயிட்டு வஸ்துக்கள் எல்லாம் போய் பெருமாள் போய் ஜம்முன்னு ஏழ்வார் இல்லையா மண்டபங்கள்லாம். அது மாதிரி ராமன் வந்து வதங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தார் ஆஞ்சநேயர். அதனால தான் ஆற்றுல சுந்தராடம் வாசிக்கணும்னு சொல்கிறது. அதான் ஆச்சாரியனுடைய மகிமை. அகங்காரம் கூடாது. 2வது 8, 18, 12 அத்தியாயிட்டா அடுத்தது என்ன, கர்மயோகம் ஆகிடுத்து, ஞானம் யோகம், பக்தி யோகம். பக்தி என்ன வேணும், யார்கிட்ட பக்தி இருக்கணும், அம்மா அப்பா கிட்ட பக்தி இருக்கணும், ஆச்சாரியத்தில் பக்தி இருக்கணும், குருவிடத்தில் பக்தி இருக்கணும். இதுதான் பக்தி யோகம். இது இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் பக்தி கிடையாது. பக்தி யோகம் என்ன யார்ட்டுக்குன்னா அம்மா அப்பா கிட்ட. முதியோர்கள் இல்லத்தில் இருக்கலாம், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. நிறையா ஸ்ரீரங்கத்தில் நிறையா முதியோர் இல்லம் வந்திருக்கா. ஏன் வந்தது, என்னால் முடியல, எவ்வளோ பணம் வேணும் நான் கொடுத்துட்றேன், பேய்க்கு எக்ஸ்ட்ரா போயிடுறேன். இப்போ என்ன பேய் என்ன கேட்டால் பேய் கேஸ்ட் இல்லை, பேய்க்கு எக்ஸ்ட்ரா போயிட்டு ஆகலாம். அம்மா அப்பாலாம் என்ன செய்கிறா, இந்த பசங்களுடைய காரிய நிமித்தங்களால் முடியலங்கிறதுனால ஒரு ஆளை போட்டு பார்த்துக்க சொல்லாமனோ. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் 90 வயசு இருக்கா, அவள் 2 பசங்க 2 பேர் 2 வேலைக்காரா போட்டு 2 பேரையும் பார்த்துக்கிறா. அவளை பக்கத்தில் இருந்து ஐச்சம்பு பெருமாள் சேவைக்குனா கூட கைப்பிடிச்சு ஐச்சம்பு வந்து கோயில் சுற்றி ஐச்சம்பு வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறா, ஃபாரினில் இருந்தாலும் கூட. அது செய்யலாம் இல்லையா, உங்ககிட்ட பணம் தானே இருக்கு, நீங்கள் ஆட்கள் அவள் பழச்சிப்பா இல்லையா, அவளுக்கு ஒரு உபகாரம் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அதையும் செய்ய கிடையாது, நாம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ தள்ளி விட்டு அப்போ மூளைக்கு மூளை வந்துடுது. இப்போ ஒன்று எவ்வளோ இருக்குது, முதல்ல நிறையா வந்துடுது இல்லையா. அதனால் பக்தி யார்கிட்ட இருக்கணும், அப்பா அம்மா கிட்ட இருக்கணும், ஆச்சாரத்தில் இருக்கணும், அப்புறம் யார்கிட்ட இருக்கணும், குருக்கள் இடத்துல இருக்கணும். அவ்வளோதான் 4 பேர்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் யார்கிட்ட பக்தி இருக்கணும் அப்படின்னா இவாள் இடத்துல இருக்கிற பக்தி எல்லாம் சேர்ந்ததுதான் எம்பெருமானுடைய பக்தி. இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஒரு சுவாமி இருந்தார், அம்மா வந்து உத்தரவீதி இருக்கான்னு சொல்லிட்டு சித்திரவீதி விதம் வந்தார். எனக்கு தெரியும்,
சித்திர வீதி அம்மாவை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சித்திர வீதி வந்து அம்மா உத்தர வீதியில் இருக்கால, வடக்கு உத்தர வீதியில் தான் சித்திர வீதியாக வந்தார். எங்கே அப்போ அம்மாவை பார்க்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் மகான்கள்லாம் இருந்திருக்கா. ஸ்ரீரங்க க்ஷேத்திர பெருமை என்னென்னா இப்போ இப்படி மகான்கள் இருக்கிற க்ஷேத்திரமா? அப்படி கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. அம்மா அப்பாவை கவனிக்காமல் நீங்கள் எத்தனை தான் நீங்கள் செஞ்சாலும் அது சேராது. பெருமாளே என்ன செய்வார், எவ்வளோதான் நான் கோபுரம் கட்டினாலும் அது மண்ணா போன கோபுரம்ன்றார். நீ உனக்கு கோபுரம், எனக்கு மண்ணுன்றார். புரிஞ்சுதா? அதனால் அம்மா அப்பா ரொம்ப பிரதானம். அம்மா அப்பா தான் நமக்கு தெய்வம். ஆனால் அம்மா அப்பா அடுத்த பக்தி வேணும். பக்திங்கிறது என்ன? மகா விஸ்வாசம் தான் பக்தி, ஸ்ரத்த பக்தி. அப்போ அம்மா அப்பாட்ட பக்தி இருக்கணும், ஆச்சாரத்தை பக்தி இருக்கணும். ஆச்சாரம் தான் இந்த காலத்தில் தெய்வமே அவள் தானே. அவள் சொல்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அவள் தான் தெளிவிக்கிறா. அதனால் ஆச்சாரியன் நமக்கு கண்ணாடி மாதிரி. நம்ம கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. நம்ம கண்ணை நம்ம பார்க்கணும், கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி மூக்கு கண்ணாடி மூக்கு கண்ணாடியார விஷயங்களை பார்க்கலாம். மூக்கு கண்ணாடியில் நம்ம கண்ணாடி பார்க்க முடியாது. அதுக்கு பேர் கண்ணு கண்ணாடியா மூக்கு கண்ணாடியா? கண்ணுக்கே கண்ணாடி இல்லை, மூக்குக்கு தான் கண்ணாடி. அது பேர் மூக்கு கண்ணாடி. எனக்கு கண்ணு கண்ணாடி எங்கே யாராக கேட்டிருக்கீங்களா? கண்ணு கண்ணாடி எங்கே வச்சுங்க யாராக கேட்டிருக்கீங்களா? கண்ணு கண்ணாடி எங்கே வச்சுருக்கீங்க யாராக கேட்டிருக்கீங்களா? இல்லை கடையில் போய் கண்ணு கண்ணாடி கேட்டிருக்கீங்களா? மூக்கு கண்ணாடி கொடுங்க. மூக்குக்கு தான் அது கண்ணாடி. அப்போ மூக்கு தான் ஸ்டாண்ட் அது. அப்போ கண்ணு செய்கிற வேலையை கண்ணாடி செய்கிறது. அப்போ நம்மளை காட்டி கொடுக்குது. நம்ம ஜீவன் நீ இப்படி தாண்டா, உன்னோட சொரூபம் என்னன்னு காட்டி கொடுக்குது. மிக்கரன்லையும் மெய்யா விரலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியிலும் ஊழ்வினையும் வாயுவினையும் ஓதும் குறுகியிருக்கும் யாழிசை வேதத்து இயல் அப்படிங்கிறது. எம்பெருமானுடைய 5 தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக 5 தெரிஞ்சுக்கணும். ஒன்று பெருமாள் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஜீவனை தெரிஞ்சுக்கணும், ஜீவனுடைய சொரூபம் தெரிஞ்சுக்கணும், ஜீவனுக்கும் நம்ம பெருமாளுக்கும் உள்ளதான வைபவங்கள் என்ன கனெக்ஷன் அதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது தெரிஞ்சிக்க விடாமல் இருக்கணும். டிவி, நெட்டு, அப்போ என்னது ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்டர்கிராமு எல்லாம் வந்துருத்தோண்ணா. எல்லா குப்பையில் மனசு போயிடுது. எல்லாம் இங்கே வரமாட்டேங்கிறது. கையில் உலகம் வந்துடுது. இப்போ கையிலே உலகம். இன்னும் சொல்லுவேன், மனசு நினச்சா போகிறோம். இனிமேல் சார் அவங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருங்கன்னா கொடுத்துருவான். இனிமேல் கொண்டு குறிகாலத்தில் என்ன ஆகும், சார் உங்களுக்கு பே பண்ணிட்டேன் அப்படின்னா பணம் விழுந்துடும் உங்களுக்கு. அப்படிலாம் ஒன்றும் ஆகிடும். அப்போ அதெல்லாம் கூடாது. அப்படின்னா பக்தி வேணும், ஆச்சாரத்தை பக்தி வேணும். இப்போ அந்த கண்ணாடியாக இந்த நம்ம ஜீவன ஸ்வரூபத்தை காட்டுறார். அப்போ மிக்க இரண்டிலையும் எம்பெருமான், மெய்யாவிலையும் உயிர்கள், நிறையா உயிர்கள் இருக்குது. எத்தனை ஜீவாத்மா இருக்குது? ஒரு ஜீவாத்மாவில் 11 இந்திரியங்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ ஜீவன்கள் இருக்கா? ஸ்ரீரங்கத்தில் எத்தனை பேர்? ஸ்ரீரங்கம் மாதிரி உலகம் பூரா எத்தனை மெத்தல் இருக்கா? அவ்வளோ பேருக்கும் யார் அதிபதி? எம்பெருமான் தானே, ரங்கநாதன் தானே. அப்போ மிக்க இரநிலையும் மெய்யா உயிரினை நம்ம தக்க நெறியும் எம்பெருமானுடைய சொரூபத்தையும் நம்மளுடைய சொரூபத்தையும் தெரிஞ்சுக்கிறது நெறிகள்லாம் இருக்குது. உபனிஷத்து, வேதங்கள், புராணங்கள், இதிகாசம் எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு நாள் உட்காந்து என்றைக்கோ ஒரு நாள் சஷ்டத்து பூர்த்திலையோ சதாபிஷேகத்திலையோ உட்காந்து வாதிக்கு சொல்லிவிட்டு அவன் உட்காருங்க சேர்த்த அவனுக்கு காதலை கேட்டுட்டு இதோ வரேன் யாரோ கூப்பிட்றா போயிடுவா. அவள் முடிஞ்சு போச்சு. இவா பாராயணம் பண்ணிட்டுப்பா, இவா அங்கே போயிட்டு இருப்பான். கர்மா அப்படி தான் இருக்குது. வைதிக கர்மா இந்த உட்காருவா, சங்கல்பம் முடியும். பாதர் என்ன சொல்கிறா, நீங்கள் உங்கள் சௌரியம், நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துட்டு வாங்க, நான் 1 மணி நேரம் திரும்பி வாங்க. உதவி சாந்திக்கு அப்படி தான் நினச்சிடுறா. அப்படிலாம் கூடாது. கடைசி மட்டும் இருக்கணும். ஒரு நாள் தானே இருங்களேன், உங்களுக்காக தானே செய்கிறோம் இது கர்மா. எல்லாம் இருங்கோ செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் பார்க்கணும். அப்போ மிக்கிறன்னு பையன் தக்க நெறியும் தடையாகி தொக்கியில் என்ன இதெல்லாம் தான் தேவையில்லாதெல்லாம் இருக்குது. தடையாகி தொக்கியிலும் அப்போ அதுலேருந்து மீட்டு கொண்டு வரார். அது ஆச்சாரியன். அப்போ ஸ்ரத்தா பக்தி சமன்விதா, திருடபக்தி சமன்விதா, தேகிமே கிருபையாநாத திருடபக்தி மாம் ஏகம் சரணம் விரஜ சர்வதர்மான் பரித்யஜ. ஆஷா பாப்பஸ்ய காரணம். ஆசை தான் பாவத்துக்கு காரணம். ஆசை தானே இன்றைக்கி 4ஆம் தேதி எல்லாம் ஆசை வரப்போகுது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குது. 4ஆம் தேதி இல்லையா? டிவி போட்டோம் 7 மணி அப்புறம் ஆகும்னு. என்ன ஜெமினி 7 மணி ஆச்சுன்னா டிவியை போட்டுக்க வேண்டியது. ஆசை என்ன, நம்ம பக்கம் வராளா, நமக்கு எதிர்த்த பக்கம் வராளா, இல்லை 2 பேரும் வராமல் போகிறாளா, 3ஆவது ஆள் வராளா, இப்போ குழப்பின்னு இருக்கா. ஆசை. அது தூங்க மாட்டேங்கிற யாருமே. அவள் தூங்காத, நம்மளும் தூங்க மாட்டேங்கிறோம். இப்படி தான் ஆசை தான் உலகத்தை பூரா ஆக்குவை பண்ணிட்டு இருக்கு. சப்தாகியம் இதம் ஆசை தான் உலகத்தை ஆக்குவை பண்ணிட்டு இருக்கு. போர் நடக்கிறது. அவனுக்கு இல்லாத நிறைய காசு இருக்குது. 10 ரூபா இருக்கிறவனுக்கு 100 ரூபா வேணும் ஆசைப்பட்றான்.
100 வேணுங்க 1000 வேணும் ஆசைப்பட்றான், 1000 வேணும் 10,000, 10,000 லட்சம், லட்சம் கோடி, கோடி ஒன்றும் மேலே மேலே ஆசை நிற்கலையே, போயின்னுட்டே இருக்குது. நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இதெல்லாம் திறந்துட்டு வாங்குறேன், எப்படி வர முடியும்? நம்ம ஆற்ற விட்டுட்டு வரணும் முடியுமா? நம்ம ஆற்றுல போய் யார் காப்பாற்று? நான் காப்பாற்ற நம்பிக்கை உனக்கு எப்போ வருமோ அப்போ நான் காப்பாற்ற, அந்த நம்பிக்கை இல்லாத உன்னை வர முடியல இல்லையா? இப்போ குழந்தை பயம் இருக்கா குழந்தைக்கு? நிறையா பேர் நிற்கிறாலாம் குழந்தை கத்தாமல் இருக்கா? வீல் கத்துறது. குழந்தை கத்துறதுக்கு அடக்கவே முடியாது. டிஸ்டர்பன்ஸ், பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என்ன காரணம்? தைரியம். என்ன காரணம்? அம்மா. எனக்கு கவலை கிடையாது, எனக்கு அம்மா இருக்கா, அது ஒன்று தான். அந்த குழந்தை மாதிரி நம்ம என்ன செய்யணும்? எம்பெருமான் இடத்துல இந்த குழந்தை எனக்கு அம்மாங்கிற மாதிரி, மாதாதேவி தமசி பகவான் வாசுதேவ பீதாமேங்கிற இந்த ஞானம் நமக்கு ஏற்படணும். இப்போ நான் சொல்கிறது என்னோட புராண வைராக்கியம் மாதிரி. இப்போ நான் சொல்லும்போது எனக்கும் ஒரு வைராக்கியம் ஏற்படுது, உங்களுக்கு ஏற்படுது. இப்போ மழை பெய்யறது குறைய நான் எடுத்துக்கிறேன், எப்படி போவேன் நான்? அடுத்தது எனக்கு வந்துடுது, குறை இல்லை, நான் சன்னதிக்கு எப்படி போகிறேன், சாவி இங்கே வச்சுருக்கேனே, என்ன செய்யறது? இப்போ ஞானம் எனக்கு. ஸோ மழையில் நனைஞ்சிட்டு போகலாம், நான் இப்போ ஓடிட்டு இருக்கேன். இது ஆசை. ஆனால் அப்படி செய்ய, அந்த ஆசை செய்ய சொல்கிறார் பெருமாள். கைங்கரியம் பண்ணது ஒரு ஆசை, அந்த ஆசையை நீக்க வேண்டாம். அகங்காரங்கள் எம்பெருமானத்தில் நான் எம்பெருமான் சேவிக்கணும், கண்டிப்பாக சேவிச்சே தீர்னா க்ஷேத்திரங்களுக்கு போகணும், அது அகங்காரம் வேணும். நான் எம்பெருமானை சேவித்தேன் சொல்லுங்க, நான் எம்பெருமானை சேவித்தேன்னு சொல்கிற அகங்காரம் கிடையாது. நான் தான் எம்பெருமானுக்கு பண்ணினேன்னு சொல்கிறேங்க இல்லையா, அது அகங்காரம். நான் எம்பெருமானை சேவித்தேன்னு சொல்கிறது அகங்காரம் கிடையாது. எம்பெருமானுக்கு நான் இவ்வளோ செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது அது அந்த அகங்காரம் வேறு, இந்த அகங்காரம் வேறு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கைத்தல சேவை சேவித்தேன் நான், சந்தோஷம். கைத்தல சேவைக்கு நான் 1000 ரூபா கொடுத்தேன், அது அகங்காரம். கைத்தல சேவை நீ 1000 ரூபா கொடுக்கலன்னா என்ன கைத்தல சேவை நடக்காமல் போயிடுமா? இல்லையா? அப்படி கிடையாது, அந்த அகங்காரம். எம்பெருமானை பற்றி ஞானம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் வேணும். அந்த அகங்காரம் விசேஷமான அகங்காரம், வைபவம். எம்பெருமானத்தில் வைராக்கியம், அந்த அகங்காரம் நல்லது. ஆனால் இந்த கொழுப்பில் 2 கொழுப்பு இருக்கு இல்லையா? சயின்ஸ் ரீதியாக 2 கொழுப்பு இருக்குல்ல நம்ம உடம்புல, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்குது. டாக்டர் டெஸ்ட் பண்ணுறது இல்லையா? நல்ல கொழுப்பு 200 இருக்கணும், கெட்ட கொழுப்பு அதுதான் இருக்கும், மீறி போகக்கூடாதுங்களா. அப்போ கெட்ட கொழுப்புங்கிறது நான் 1000 ரூபா கொடுத்தேங்கிறது கெட்ட கொழுப்பு, நான் பெருமாள் சேர்த்து நல்ல கொழுப்பு, ரெண்டும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உனக்கு ரொம்ப கொழுப்பு சொல்கிறோம் இல்லையா? உனக்கு ரொம்ப கொழுப்புன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னா, அதாவது என்ன எப்படின்னா இந்த அகங்காரங்கள்லாம் கொழுப்பாக மாறுது. அப்போ அகங்காரம் வேணும், பெருமாளத்தில் மட்டும் இருக்கணும் அந்த ஞானம், அது அகங்காரம். அப்போ அகங்காரம் 2. அது மாதிரி 6 அத்தியாயத்தில் 18 அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. பகவத்கீதை நீங்கள் வாசிக்கிறத காட்டிலும் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் 18 அத்தியாயம் பண்ணின பலன்கள் உங்களுக்கு சித்திக்கும். ஏன்னா இதுதான் சொல்கிறாங்க. அவர் சொன்ன விஷயத்தை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சோம்னால் தியரி வேண்டாம். தியரி யாராக படிச்சுக்கிட்டோம், தியரி ஆனால் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் டாக்டர் படித்தாச்சு, டாக்டர் படித்தா ஆற்றுல இருந்தோம்னா ப்ராக்டிஸ் வேண்டாமா? தியரி வேணும். இப்போ தியரி முடிஞ்சு ப்ராக்டிஸை சொல்லியாச்சு. இப்போ ஈஸியான வழி இல்லையா? இப்போ ஒரு கரியா திருத்தி ஒரு மாட்டுக்கு போகிறது நமக்கு என்ன? நேற்று கூட நேற்று நான் வந்தேன், கடையில் சாமான் வாங்கிட்டு இருந்தேன், ஒரு மாடு என்னை பார்த்துட்டே இருந்தது, 10 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்தா ஒரு கண்ணுக்குட்டி அதுக்கும் ஒரு 10 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். இப்போ நம்ம சிந்தனை பண்ணுறோம், ஓ வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா புண்ணியம், ஏன் அந்த மாடு என்னை பார்க்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி எம்பெருமான் இவன் ரூபத்தில் உனக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு கடவாய் அப்படின்னு பெருமாளுடைய கட்டளை, அதை நான் நிறைவேற்றேன். அது 10 ரூபாய்க்கு இன்றைக்கி 10 ரூபாய் எனக்கு யாராவது கொடுக்க போகிறா, அது அடுத்த பிரச்சனை. அந்த 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 பசு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எம்பெருமானத்தை காட்டுற விஸ்வாசம், மகா விஸ்வாசம், பக்திங்கிறது. மற்றவர்களுக்கு உதவுறது இருக்கு இல்லையா, அது பக்தி. அதை கஷ்டப்படுற ஆஸ்பத்திரி போனால் கஷ்டப்படுற பணம் இல்லை, அது ஒரு பக்தி. பக்தினா பெருமாளத்தில் பக்தி சேவிக்கிறது மட்டும் பக்தி கிடையாது, கர்மாக்கள் பண்ணுறதும் பக்தி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். ஆனால் கர்மாவும் பக்தியில் சேர்றது. ஆனால் கர்ம ஞானம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 18 அத்தியாயங்கிறது. இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த மழை நீ ராத்திரி கூட பெஞ்சுட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய பக்தி பிரபாகமாக மழையாக பெஞ்சுட்டு இருக்கு. அதனால் எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த ஆஸ்திக பெருமக்களுக்கு என்னுடைய கிருதஜ்ஞை நன்றியை தெரிவித்துக்கிறேன். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசான ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.